வணக்கம், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? நான் நீங்க எல்லாரும் வளர்த்து விட்டுப்பேன். ரெட் ஒயிட் பாப்பி. அண்ட் இன்னைக்கு உங்க எல்லாருமே கேம் வீக். இது ஆக்சுவலாக என்ன கேம் வீக்னு தெரில எனக்கு. ஐ திங்க் இட் வாஸ் கேம் வீக் 18 நினைக்கிறேன். ஆமாம், கேம் வீக் 18. ஸோ கேம் வீக் 18ஓட ஆர்சனல் கேம் பற்றி பேச போகிறோம். ஆர்சனல் வர்சஸ் பிரைட்டனோட ரிவ்யூ ப்ளஸ் கேம் வீக் 19 ஆர்சனல் வர்சஸ் வில்லாவோட ப்ரிவ்யூ அட் எம்ரேட்ஸ் ஸ்டேடியம். ரெண்டுமே பேக் டு பேக் கேம்ஸ் அட் எம்ரேட்ஸ் ஸ்டேடியம் வித் த ஒன் அண்ட் ஒன்லி Akash Ornstein and Hari. Hari the legend is back on the show. Welcome back, boys. வணக்கம் Hari bro அனைத்துலக ஆர்சனல் மக்கள் இயக்கத்துக்கு வணக்கம். I'm sorry for the sound, but I am having Chelsea tears. செல்சி டிஎஸ் காமிச்சா நல்லா இருக்கும், ஆனா உங்க வீடியோ பார்க்க முடியல அன்பார்ச்சுனேட்லி. பட் Chelsea tears. Cole Palmer, Troy Pedro, Enzo Maresca. All your tears. yes, there it is. The பாத்துறேன் இப்போ tears. So நேத்தியோட கேம் ரொம்ப என்ன சொல்கிறது, இட் வாசன்ட் தட் பிரிட்டி. ஆகாஷ், ஐ திங்க் உங்கள் மைக் ஓகே ஆகாஷ், யூ கேன் அன்மியூட் யுவர் மைக் எனி டைம். ஹரி ப்ரோட மைக் தான் ப்ராப்ளம் வந்தது. ஸோ அதுதான். பட் யா ஆகாஷ், ஃபஸ்ட் தாட்ஸ், உங்களோட ஃபஸ்ட் தாட்ஸ் பற்றி கொடுத்துருங்க. கேம் பற்றி லைன் அப் எஸ்பெஷலி வித் நோ டிம்பர் அண்ட் நோ கேலஃபியூரி இந்த கேம். அண்ட் டெக்லைன் ரைஸ் தான் போகிற மாதிரி இருந்தது. ப்ரீவியூவில் அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ரைட் பேக். ஸோ உங்களோட ஃபஸ்ட் தாட்ஸ் கொடுத்துருங்க கேம் பற்றி. உன்னோட எக்ஸ்பெக்டேஷன், வாட் வாஸ் யூ எக்ஸ்பெக்டேஷன் கோயிங் இன் டு தி கேம்? எஸ்பெஷலி நம்ம வில்லா வேறு ஆட போகிறோம் டியூஸ்டே, December 30th. ஸோ யா, சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். கோச்ட் 5-0 வின் அப்படிங்கிறது தான் சொல்லணும். பட் we didn't take our chances as usual. It's not surprising. பட் ஆனால் I think lineups I was really surprised. நான் timber injury, it was not it was a precaution. I thought பிரைட்டனோட பேஸ்னால I think ஸ்டார்ட்ங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். பட் கான்ஃபிடென்ட்டா ரொட்டேட் பண்ணதா I was very surprised. ஏன்னா பிரைட்டன் மாதிரி டீம்ஸ் தான் they can come and tear you apart on their day. அது என்ன பெரிய டீமா இருந்தாலும். பட் ரைஸோட ரைஸ் இருந்ததுனால பெருசா ஒரு பேனிக்னஸ் தெரியல டிஃபென்ஸ்ல. ஸோ அதான் சொல்லணும். பட் அந்த எப்போ நான் கொஞ்சம் பேனிக் ஆனேன்னா, அந்த கேலஃபியோரியுமே ட்ரைனிங்ல இன்ஜுரி ஆனான்னு நினைச்சல நியூஸ் வந்துச்சு இல்லையா, அதுலதான் ஐ வாஸ் ரியலி பேனிக்ட். ஓகே, இது ஒரு எப்படி சொல்றது, அந்த கெமிஸ்ட்ரி பேக் லைன்ல கண்டிப்பா இருக்காரு. ஏன்னா ஹிங்காபி இப்போ வந்தவன், சலீபா மட்டும்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ரைஸ் ஆப்வியஸ்லி ஹஸ் பிளேட் தட் டிஃபென்ஸ். பட் ஆனால் அவனும் ரைட் பேக் ஆடினதுலாம் கிடையாது. ஸோ எனக்கு ஒரு மாதிரி ட்ராமாவாட்டி ஆயிடுச்சு. ஏன்னா எப்படி சொல்லணும்னா, வாட் இஃப் வி கன்சீட் த ஃபர்ஸ்ட் கோல். ஏன்னா பிரைட்டன் கூட வி கேன் கம் பேக். பட் அது இட்ஸ் அ பாசிபிலிட்டி. வில்லா கூட அந்த பாசிபிலிட்டி இல்லாட்டியும் பிரைட்டன் மாதிரி ஒரு டீம்ஸ் கூட பாசிபிலிட்டி இருக்கு. பட் நம்ம நோயிங் ஆர் அட்டாக், வி கான் ட்ரஸ்ட் தி அட்டாக் டு அவுட் ஸ்கோர் தட் எனி டிஃபென்ஸ். அந்த மாதிரி தான். ஸோ அந்த பயம் இருந்தது. பட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஓகே, இது ஒரு கம்ஃபர்டபுள் வின்னா தான் இருக்கும்ட்டு. பட் நம்ம காம்ப்ளிகேட் பண்ணோம். இது ஒரு கம்ஃபர்டபுளா 3-0 4-0 ஃபோர்ஸ்ட் வின்னா சொல்ல போனா. பட் நம்ம அட்டாக்கிங்க பத்தி பேசுவோம். பட் நிறைய இம்ப்ரூவ் பண்ணோம் கோயிங் ஃபார்வர்ட். பிகாஸ் இது சஸ்டைனபிள் கிடையாது ஓவர் தி நெக்ஸ்ட் 3 to 6 weeks. இது ரொம்ப ட்ரிக்கியா தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட ஃபிக்சர் லிஸ்ட் இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி வி ஹாவ் கை ஹவர்ட்ஸ் பேக். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவன் தான் கீங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அவன் கோல் ஸ்கோர் பண்ணலங்கிறத விட ஐ திங்க் அவனோட டீமை நல்லா இது பண்றான். ஐ மீன் மேபி எப்படி சொல்றது, கனெக்ட் தி மிட் அண்ட் அட்டாக் பெட்டர் தான் கைகோரஷ் அப்படிங்கிறது தான் என்னோட இது. பட் நம்ம சாக்கா பத்திலாம் பேசலாம். பட் ஓவரால் இட் வாஸ் குட் கேம். ஒடிகார்ட் அந்த ஷோங்கிறத சொல்லுவேன். நான் ஒடிகார்டு எவ்வளோ ஷோல அடிச்சிருக்கேன். போன டைம்ல கூட நான் படிச்சிருக்கேன். பட் இந்த லாஸ்ட் கேம் எப்படி சொல்றது, அவன் he took the responsibility of the attack. நல்லா விளையாண்டா. பிளஸ் ரைஸ்மே he showed up as usual but in a different position. ஓகே ஆல்ரைட். ஆகாஷ், உங்களோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ் கேட்டுட்டோம். ஹரி ப்ரோ, உங்களோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் பயந்தீங்களா லைட்டாக, எஸ்பெஷலி வித் டிம்பர் நம்மளோட பெஸ்ட் ரைட் பேக் ப்ராபப்ளி இன் டாப் 5 லீக்ஸில், அண்ட் கேலஃபியூரி வரை இன்ஜர்ட். ஸோ நீங்கள் என்ன நினச்சிங்க இந்த கேம் பற்றி, அண்ட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருந்தது?
Heyman bro, can you hear me? யா கேக்குது ப்ரோ. Okay. So, ஆகாஷ் சொன்ன மாதிரி வந்து the first half வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, you see when Kalafiori got injured in the warm up, எனக்கு வந்து definitely ஆமா. அடி கலந்துருச்சு. நான் ஆகாஷ்க்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணேன். I don't feel I don't feel positive. Something is wrong அப்படின்னு சொல்லும் போது then ஆகாஷ் said, don't worry, நீங்க எல்லாம் ஓகே தான் இருக்கும், நீங்க will win அப்படின்னு சொன்னா. So when I watched the match, நம்ம அட்டாக்லாம் பார்த்துட்டு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா ஓரளவுக்கு ஓடகாட்லாம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சானா எனக்கு தெரிஞ்சிடும் ஓகே ரைட் சம்திங் இஸ் கோயிங் பி ஓகே அப்படின்னு. பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் கோல் போடும்போது எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. பட் அஃப்கோர்ஸ் ஜோக்கரஸ் பத்தி நம்ம பேசணும். எப்ப ஜோக்கரஸ் வந்து அந்த சான்ஸை மிஸ் பண்ணானோ த ஃபர்ஸ்ட் டைம், தட் வாஸ் வெரி வரிங். கமான், அந்த மாதிரி சான்ஸ் உனக்கு கிடைக்காது. யா, பட் ஐ எம் டெல்லிங் யூ, ஆரம்பத்துல அந்த கேம் நடக்கும்போது இட் வாஸ் ஆல் ஓகே, சூப்பரா விளாண்டோம், பாசிட்டிவா செம்மையா இருந்துச்சு. பட் அகெயின் சாக்கா ஓடகார்ட் ஜோக்கரஸ்க்கு வந்து அந்த கரெக்டா அந்த பந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ தேர்ஃபோர் பட் ஓடகார்டோட கோல் வந்து இட்ஸ் பிரில்லியன்ட் கோல். ஏன்னா அந்த மாதிரி அது பல காலத்துக்கு அப்புறம் ஓடகார்டு கோல் அடிக்கும் போது வந்து சரிடா ஓகேடா ஐ வில் ஃபர்கிவ் யூ தான் சொன்ன மாதிரி இருக்கு. பட் அகெயின் செகண்ட் ஹாஃப் வாஸ் வெரி வரியிங். நான் ரொம்ப ஒரி பண்ணேன். ஏன்னா ஒரே பிரச்சனை தான். அகெயின் ஆகாஷ் கிட்ட நான் மெசேஜ் பண்ணேன் நேற்று, when we start to score we sit back. That's a very very bad habit. ரொம்ப கேவலமான ஹேபிட் இது. அதனால நம்மளுக்கு வந்து அவனுக்கு ஒரு கோல் போந்துச்சு, நம்மளுக்கு சான்சர் வந்து தேங்க் காட் கோல் கிளாஸ் சேவ் பை ராயா. ப்ரோ நான் உண்மையா சொல்றேன் ப்ரோ, யூ நீட் டு வொர்க் ஆன் அவர் கேம். சத்தியமா சொல்றேன். Of course, City won 2-1 with Forest. I watched the game. நான் பார்த்தேன், அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அவங்க வந்து ஃபாரஸ்டோட அட்டாக்லாம் ஒழுங்காவே இல்லை. நேற்று பிரைட்டனோட அட்டாக் மாதிரி. பட் அகெயின் we need to improve our game play. விழா கூட வந்து இட்ஸ் a very important game. நம்ம ஜெயிச்சே ஆகணும். We have to make a lot of difference in the game. எஜே அண்ட் மடுவைக்கு ஆடவே இல்லை, ஏன்னு தெரியல. அவங்க பெஞ்சில் தான் இருக்காங்க. நான் பல வாட்டி பார்த்துட்டேன். நிறைய ரூமர்ஸ் வருது, இன்னமும் ஆர்த்திகாவுக்கும் வந்து இசைக்கும் மடுவைக்கும் பிரச்சனை அப்படின்னு. we have to find out. Come on, we have to win the game, man. விழா கூட கேம் பிளே பிக் பாஸ் கதமா இருக்குது இது. பிக் பாஸ் கதமா இருக்குது இது, இந்த ரூமர்ஸ்லாம். ப்ரோ எனக்கு பிக் பாஸ் நான் பார்க்க மாட்டேன். பட் என்னன்னா வந்து யூஸ் பண்றது இல்ல. But we need to win the game against them. It's a very important game and we need to play differently. ஓகே நான் வந்து எப்படின்னா இந்த கேமோட ரிவ்யூ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பார்த்தேன்னா, ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்கள் 2 பேர் யார் வேணாலும் பேசலாம். ஸோ நான் வந்து ஐ ஸ்டார்ட் வித் ஆகாஷ் ஒன்லி பிகாஸ் ஹரி ப்ரோ வந்து வெளில இருக்கிறாரு. ஸோ ஹரி நீங்கள் எப்போ வேணாலும் பிச் பண்ணலாம், யூ கேன் கம் இன் டு த கான்வர்சேஷன். பட் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அன்பிலீவபிள் மேன். எல்லாமே இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஏன்னா நம்ம தான் வந்து கோல்ஸ்லாம் அடிச்சோம். ஐ மீன் கோல்ஸ்ன்றனே சான்சஸ் கிரியேட் பண்ணோம். 15 ஷாட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில், 5 ஷாட்ஸ் ஆன் டார்கெட். நம்ம லிட்டரலாக நல்லிஃபை பண்ணிட்டோம் பிரைட்டனை. 0 ஷாட்ஸ் அவனுங்க ஒன்றுமே பண்ணல அவனுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஆக்சுவலாக லைக் அவ்வளோ கண்ட்ரோல் இருந்தது கேமில். பட் இங்கே தான் வந்து நம்ம திஸ் ஹஸ் பின் த கேஸ் ஆஃப் ஆர்சனல் ஃபார் த லாஸ்ட் 5-6 கேம்ஸாக சொல்லிக்கலாம். வேர் ஓரளவுக்கு சான்சஸ் கிரியேட் பண்ணுறோம், பட் எவனுமே வந்து கன்வெர்ட் பண்ண மாட்டேன்றோம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்ல ஈஸியாக 2 கோல் அடிச்சிருக்கணும் ஆகாஷ், என் ஒப்பீனியனில். அது வந்து எப்படி வந்து 2 கோல் வரலன்னு தெரியல. இங்கே தான் வந்து ஃபஸ்ட் கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஹரி ப்ரோ வந்து ஒரு 2 சீசன்ஸ் முன்னால் கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருப்பார், ஓடகார்டு வந்து பெர்லோவும் ஜிடானுக்கும் பிறந்த புள்ள அந்த மாதிரி. ஸோ லிட்டரலாக அந்த ஃபர்ஸ்ட் கோல் அண்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த மாதிரி அந்த எஸ்கில் இருந்தது, பேசிக்காக அந்த எல்கில் இருந்தது. சொல்லுங்க ஹரி ப்ரோ. அவர் வந்து கிட்டோக்கும் ஜிடானுக்கும் பிறந்த பிள்ளை நான் சொல்றேன். ஆனா வர கேம் பார்த்தா சார்லி அடம்ஸுக்கும் ஜோ பேட்டனுக்கும் பிறந்த மாதிரி நடந்துக்கிறான் வர. இல்ல பரவாயில்ல. ஸோ அதுதான் எனக்கு அங்கே தான் வந்து ஒரு வரிங் சைன் மாதிரி இருக்கு ஆகாஷ். ஏன்னா இந்த கேம் விட்டுருங்க, இந்த கேம் ரிசல்ட் வந்துச்சு. பட் நம்ம ப்ரிவியூ கேம் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட்
கேலிபர் ஆஃப் டீம் ஆடிட்டு இருக்கோம் லிட்ரலாக December 30th. அந்த கேம் பற்றி பேசுவோம். பட் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் இந்த மாதிரி நம்ம சான்ஸ் எடுக்காததுனால தான் வந்து எனக்கு டாப் டீம்ஸோட வில் வி கெட் த ரிசல்ட் அதுதான் நான் யோசிக்கிறேன். ஸோ ஆகாஷ், அதுதான் ஃபர்ஸ்ட் கோல் பற்றி யூ கேன் டாக் அபவுட் த ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஆகாஷ், ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஒரு பயங்கரமான பிளே, ரியலி குட் பிளே. எனக்கு ரியலாக ஓடகார்டு அங்கேருந்து அடிப்பான்னு தெரியும், பட் அச்சா மேனு டிஃபெண்டர் மேலே தான் அடிப்பான் யூஸ்வலாக லாஸ்ட் ஃபியூ கேம்ஸாக. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் கோல்லேருந்து யூ கேன் டாக் அபவுட் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகாஷ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் இனிஷியலாகவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 10 minutes ப்ரெஸ்ஸிங் கவுண்டர் ப்ரெஸ் ஓடிகார்டு அந்த லீட் பண்ணது எல்லாமே வாஸ் எக்ஸெப்ஷனல். அதுலேருந்தே தேர் வாஸ் சைன்ஸ் ஓகே we are going to dominate the shit out of Brighton. அதுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சது. அண்ட் அந்த மிஸ்டேக்ல இருந்து என்ன we forced them ல ஹையா ஃபோர்ஸ் பிரஸ் பண்ணி தான நம்ம வின் பண்ணோம். ஓடிகார்ட் வந்து யூஸ்ட் அவன் வந்து அந்த ட்ரொசார்ட பாயிண்ட் பண்ணான், நீ அந்த சைடு வந்து கரெக்ட் ஹையாப்பா போயிடு, இப்ப யூஸ் பண்ண ரைட்ல இருந்து நாம வந்து we can attack அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தான் சேமா அந்த மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் வந்து நல்லா தான் பண்றான். what we ask is you do it consistently, that's what we are asking the fans. so அத அவன் பண்ணானா இந்நேரம் எங்கேயோ இருந்திருப்பான். ஸோ அது வந்து has to do it, அட்லீஸ்ட் அவன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கிறது ஒரு நல்ல விஷயம். பட் வந்து அந்த கோல் வந்து அதான் சொன்னேன், நம்ம ஸ்கிரிப்டட் கோல் மாதிரி இருந்தது. ஒரு மீன் எப்படி சொல்றது, லெஃப்ட் சைடு ஹையப்பா பிரஸ் பண்ணிட்டு win the ball and attack on the right hand side. அது வந்து நல்லாவே இருந்தது. ஏன்னா வந்து அவன் செட்டில் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம உள்ள வந்துட்டோம் பாக்ஸ்குள்ள. ஐ தாட் வந்து ஒடிகார்ட் நீங்க சொன்ன மாதிரி அவன் ஷூட் பண்ணா ஒன்னு கைக்கே கொடுப்பான், இல்லைன்னா வந்து அவன் ஒரு மேன்ல பட்டு ஒரு டிஃப்ளெக்ட் ஆகி கார்னர் போகும். இந்த மாதிரி தான் வந்து ஹிஸ்டாரிக்கலா ஒரு 4 to 5 minutes நடந்திருக்கு. ஸோ ஐ திங்க் வந்து தட் வாஸ், அதாவது ஒரு ஆர்சனல் ஃபேன்ஸா நீ எப்படா அடிச்ச அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் எனக்குலாம். ஐ வாஸ் ரியலி ஸ்டன்ட். ஒரு 2 minutes வந்து ரியாக்ஷனே இல்லை, வந்து ரியலி ஸ்டன்ட். பட் அது எக்ஸப்ஷனல் கோல் ஆக்சுவலா. தட்ஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹிம். we are not expecting ஒரு ஒண்டர்ஸ் அப்படிலாம் எதிர்பார்க்கலாம். அவனோட ஜோன்லாம் அவன் டாமினேட் பண்றானா அதுதான் நம்ம எதிர்பார்த்தோம். அவன் நேற்றுக்கு எக்ஸப்ஷன்லாம் பண்ணான். பட் ரியல் கன்சர்ன் என்னன்னா, சாக்கா, ட்ரொசார்ட், கைகோரஸ் ஷாட்ஸ் எடுக்கிற ஷாட்ஸ் உள்ள போறதில்ல. பட் ஒன் பாசிட்டிவ் என்னன்னா, we are at least getting into the box comfortably. இது வந்து நிறைய டீம்ஸ்னால பண்ண முடியாது. பீட் எந்த மிட் பிளாக் டீம் முன்னாடிலாம் நம்ம வந்து ஷாட்ஸே எடுக்க மாட்டோம். நம்ம வந்து பால் பொசிஷன் மெயின்டைன் பண்ணுவோம். ஒரு 4 ஷாட் 5 ஷாட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 0-0 முடியுது, 1-0 முடியுதுனால அவ்வளவுதான் இருக்கு. பட் 15 ஷாட்ஸுங்கிறது நல்ல பாசிட்டிவ்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தளவுக்கு வந்து இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம் தான். ஒன்ஸ் அது வந்து கோல்ஸ் வந்து இப்படி கம்ங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்துட்டு சாக்காவோட கிராஸ் எல்லாம் பாத்தீங்களா, ஒரு 2 மேனை பீட் பண்ணிட்டு ஒரு கிராஸ் போடுவான் ரைட் ஃபுட்ல. அது அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பிளஸ் எனக்கு வந்து கைகோரஸ் நீட்ஸ் தட் ரஹீம் ஸ்டெர்லிங் ட்ரீட்மெண்ட். அந்த பொசிஷனிங் எப்போ பாக்ஸ்ல இருக்கணும், எப்போ ஷூட் பண்ணணுங்கிறது பிரீமியர் லீகை பொறுத்தளவு அர்டேட்டா வந்து அவனை டீச் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா வந்து அது வந்து கண்டிப்பா வேணும். இஸ் 27, அது டூ லேட். பட் அவன் ரொம்ப ராவா இருக்கான் அந்த விஷயத்துல. ஆன்டிசிபேஷன் ரொம்ப போரா இருக்கு. இல்ல சிங்க் இல்லாம இருந்த மாதிரி இருந்தது ஆகாஷ் நேத்தி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஏன்னா சில டைம் சாக்கா வந்து ஷார்ட் எடுக்க வேண்டிய நேரத்துல அவன் பாஸ் போட்டுருக்கலாமான்னு எனக்கு தோணுச்சு. அவன் பாசஸ் பர்ஃபெக்டா இருந்தது, நான் ஒத்துக்கிறேன். ரியலி குட் பாசிங். பட் அவன் எடுக்கிற ஷார்ட்ஸ் வந்து நேத்தி ஒரு எங்கேயோ அச்சான், ஒரு 6 அச்சான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, ஒரு கட் பண்ணி எங்கேயோ அச்சான். ஸோ சில சிச்சுவேஷன்ஸ்ல அவன் பாஸ் பண்ணிருக்கலாமான்னு தான் எனக்கும் தோணுச்சு. எனக்கு சாக்கா வந்து எனக்கு எப்பயுமே அவனோட டெசிஷன் மேக்கிங் ஃபைனல் தேர்ட்ல எப்பயுமே பர்ஃபெக்டா இருக்கும். பட் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸால இதே கேம்ல நம்ம செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சான்ஸ் விட்டா, அது செகண்ட் ஹாஃப்ல நான் பேசிக்கிறேன், நான் இப்போ பேச மாட்டேன். பட் ஐ ரியலி ஃபீல் லைக் அவனோட டிசிஷன் மேக்கிங்கே சில சிச்சுவேஷன்ஸ்ல எஸ்பெஷலி ஷார்ட் எடுக்கிற நேரத்துல ரொம்ப போரா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. கரெக்ட். இதுல நான் எப்படி பாக்குறேன்னா, ஐ ஃபீல் கொஞ்சம் ஐ வாண்ட் டு டூ மோர் அப்படிங்கறது அவன் மென்டாலிட்டி அவங்க கிட்டே இருக்கு அப்படிங்கறது தான் எனக்கு தோணுது. அது வந்து செல்ஃபிஷ்னு சொல்ல மாட்டேன். ஹி வாண்ட்ஸ் டு கேரி த டீம் on his own அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு வந்து he doesn't trust கைகோரஸ் அப்படிங்கறத நான் ஃபீல் பண்றேன். as a winger or as ஒரு இன்சைட் ஃபார்வர்ட் மாதிரி ஆடுறான்னா அவன் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கரை ட்ரஸ்ட் பண்றது இல்லை. அவன் எனக்கு தெரிஞ்சு எல்லா மேட்சும் நான் பார்த்திருக்கேனே, அவன் வந்து எஸ்ஏ வந்து கைகோரஸை ஃபைன் பண்ணிருந்தான் இத்தனை நாள் வரைக்கும், ஒரு 2 to 3 passes. பட் சாக்கா ஒரு வாட்டி கூட அவன் வந்து யோசிச்சானா அவனால பண்ண முடியும். பட் அவன் பண்றது அது என்ன ரீசன்ங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஐ டோன்ட், இது வந்து ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸா இல்லாம அவன் ஆன்டிசிபேட் பண்ண மாட்டேன்றானா, அவன் இவனை ஆன்டிசிபேட் பண்ண மாட்டேன்றானா எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் வந்து சொல்றேனே, அவன் ஆன்டிசிபேஷன் பிரீமியர் லீக்ல பிலோ பார்ல தான் இருக்கு இப்போ வரைக்குமே. ஓகே, டூ early to say, பட் டூ early to judge. பட் ஆனால் இதுதான் வந்து ஒப்பீனியன். அவன் வந்து அவனோட பொசிஷனிங் இம்ப்ரூவ் பண்ணணும்.
இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாக்கா ஒரு ஸ்டெப் ஓவர் பண்ணி ரைட் ஃபுட்ல கிராஸ் பண்ண போறான் அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா அவன் எந்த பிளேஸ்ல இருக்கணும் அப்படிங்கறது அவனுக்கு தெரியணும். கை ஹாவர்ட்ஸ்னால அதை பண்ண முடியும், Yeah, yeah, கப்ரியல் yeah. எசூஸ்னால அதை பண்ண முடியும் ஓரளவுக்கு. எசூஸ்மே அது Yeah, yeah, yeah. ஆஸ்பெக்ட்ல வந்து கொஞ்சம் வீக் தான், பட் தேர் ஓகே பெட்டர் தான் கைகோரஷ். பட் கைகோரஷோட பிரச்சனை Okay. அதுதான், ஆன்டிசிபேஷன் இம்ப்ரூவ் பண்ண, பட் இட் வில் டேக் சம் டைம். எனக்கு புரியுது. ஒரு Okay. அதாவது ஒரு ஆர்டெட்டாவோட சிஸ்டம்ல ஒரு 6 ஒரு ஸ்ட்ரைக்கர் ஆடுறதோ இட்ஸ் வெரி மீன் எப்படி சொல்றது, டூ early டு ஜட்ஜ் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ரைஸ்னாலே ஒரு ரைஸ் வந்து ஒரு டிபிக்கல் 6, பட் அவனால வந்து 6 மாஸ்டர் பண்ண முடியல ஃபுல்லா. அவன் இப்போ 8 ஆடிட்டு இருக்கான், பட் ஹீ கேன் பிளே 6 அந்த மாதிரி. ஸோ கைகோரஷ்க்கு அதே தான், இட்ஸ் வெரி early, பட் அவனுக்கு கிடைக்கிற சான்ஸ் வந்து கை ஹவர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா தெரியாது. அது அவன் தான் வந்து ஹேஸ் டு earn it once ஹவர்ட்ஸ் இஸ் பேக் அப்படிங்கிறது தான். பட் என்னோட பாசிட்டிவ் என்னன்னா நம்ம கிரியேட் பண்றோம் நிறைய. டோட்டலா வந்து 26 ஷாட்ஸ் நினைக்கிறேன் மொத்தமா. ஸோ தட் இஸ் ரியலி பாசிட்டிவ். வில்லா கூடயும் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் க்ளோஸ் டு 15 ஷாட்ஸ். அப்பதான் ஜெயிக்க முடியும், இல்லாட்டி வில்லா கூட ஜெயிக்க முடியாது. அதை வில்லா பத்தி பேசுறப்ப பேசலாம். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எக்ஸப்ஷனல் ஃபர்ஸ்ட் ஹாஃப். எனக்கு தெரிஞ்சு வந்து டிசம்பர்லேயே பெஸ்ட் கேம்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா ஆண்டலே சரியான கேம். அதான் ஓடிகார்டு எப்போ வந்து கிளிக் ஆகுறானோ அந்த தட் டே இட்ஸ் ஃபீஸ்டிங் தான். அது வந்து சந்தேகமே கிடையாது. பட் மற்ற அட்டாக்ஸ் கொஞ்சம் அடாப்ட் ஆகி ஆடினா. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இன்னொரு கான்ட்ரவர்சி தான், ஐ வுட் ஹவ் ஸ்டார்டட் மார்டினெல்லி எஸ்டர்டே இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரோசார்ட். ஓகே. ஏன்னா வந்து அவங்களோட ரைட் சைடு வந்து கொஞ்சம் வீக் தான். தேர் பிளேயிங் அ விங்கர் ஆஸ் அ விங் பேக். ஸோ இவன் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பானோ பேச வச்சு அப்படிங்கிறது தான் என்னோட தாட். பட் அதுதான் தட் இட் வாஸ் ஓகே, எக்ஸப்ஷனல் ஆஃப் தான். மேபி யூ ஷுட் ஹவ் ஸ்கோர் 3, யூ ஷுட் ஹவ் கம்ப்ளீட்டட் த கேம். 100% ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 2 கோல் அடிச்சிருக்கணும், மினிமம் 2 கோல்ஸ். அதுதான் நானும் யோசிச்சிருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அது வரல. நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொன்னு கைகோரஷோட பேக் பாஸ், அது நான் பேக் பாஸ் தான் சொல்லுவேன். 17 செகண்ட் அது நான் வந்து ஒரு ஷார்ட்னே சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு டிஃபெண்டர் வந்து ஒரு கோல் கீப்பருக்கு பேக் பாஸ் பண்ற மாதிரி இருந்தது. அது வந்து ஒரு குவைட் எம்பாரசிங் மொமெண்ட் ஃபார் ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இது நான் கைகோரஸை பத்தி நான் பேசல ரொம்ப. அவனை பத்தி வந்து ஒரு வருஷம் கழிச்சு நான் பேசுறேன். பட் இட்ஸ் நாட் லுக்கிங் குட், அவ்வளவுதான். யா, ஐ திங்க் அவன் அந்த 6 yard பாக்ஸுக்குள்ள இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்லாம் கன்ஃபார்மாக அவன் டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அங்கெல்லாம் வந்து எனக்கு தெர் இஸ் நோ எக்ஸ்கியூசஸ். அங்கே வந்து நீ ரொம்ப ரூத்லெஸ்ஸாக இருக்கணும், அங்கே தான் நான் சொல்லுவேன். பட் அகெயின் எதுக்கு நம்ம வந்து அவனை இன்னும் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன்றோன்னா, பிகாஸ் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் நம்ம ஃபேவரில் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் ஹீ இஸ் நாட் பீயிங் அண்டர் த மைக்ரோஸ்கோப். இல்லைனா வந்து ஐ திங்க் ஹி வில் பி மோர் ஸ்க்ரூட்டனைஸ் தான் தோணுது. ஆல்ரெடி ஸ்க்ரூட்டனைஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஓரளவுக்கு, லைக் யூடியூப்ல ட்விட்டர்லலாம். பட் ஐ திங்க் ஓரளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருக்கிறோம் அண்ட் ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான். ஹரி ப்ரோ வேற ஏதாவது ஆட் பண்றீங்களா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க பார்த்தது? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க வந்து நிறைய பேர் வந்து இருக்கீங்க, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நிறைய கிரிட்டிசிசம் வருது, ஐ டோட்டலி எக்ரி. பட் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம டீம் வந்து இஸ் நாட் த டீம் ஹூ டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்ட்ரைக்கர்ஸ். ஓகே, ஸ்ட்ரைக்கர்ன்றது ஜஸ்ட் another person who plays the field according to our system. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா ஃபேன்ஸுக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஏன்னா அவன் இப்பதான் நம்ம டீம். பட் ஹரி, உங்களை ஒரே செகண்ட் ஸ்டாப் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக்கர் நல்ல ஸ்ட்ரைக்கர் வாங்கினா நம்ம வந்து லீக் ஜெயிச்சிரும், அந்த மாதிரி தானே நம்ம பேசிட்டு இருந்தோம் கியோக்கரேஸ்லாம் வாங்குறதுக்கு முன்னால. ஆமா, ஆனா என்னன்னா நீங்க கியோக்கரேஸ் இடத்துல நீங்க யாரை வச்சாலும் இதான் பிரச்சனை ஆகும். நீங்க ஆளானே வச்சாலும் இதான் பிரச்சனை ஆகும். ஏன்னா ஆளான வந்து பெப்பர் சிஸ்டம் வந்து அவன் மோல்ட் பண்ணிட்டான். அவனுக்கு கரெக்டா பந்து வர மாதிரி, கரெக்டா கோல் போடுற மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் மோல்ட் பண்ணிட்டான். நம்மளுக்கு அந்த சிஸ்டமே இல்ல, ரீசர்ச் வளர்க்குறான். அதை பத்தி நம்ம செகண்ட் பேசுவோம். ஹாவர்ட்ஸ் கேம் சூப்பர், பட் கோல் ஸ்கோரிங்ல வந்து அந்த பினிஷிங்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. So we actually, to be honest, dependent on Saka. Very dependent on Saka. And Gyökeres வந்து it's fair. Of course, அவன் மேல criticism வைக்கலாம், but அவன் மோல்ட் பண்றது கொஞ்சம் டைம் ஆகும். And I hope that when Havertz come back, அவனோட ஃபுட்ஃபுல்னா அவனோட வேல்யூ வந்து நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் டைம் ஆகும். And of course, I see நானும் கன்சிடர் பண்றேன். அந்த பந்து வரும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல you should have scored that ball. Come on, shoot it, man. நீ வந்து சும்மா அப்படி கோல் பிளாஸ்ட் பண்ணனும், நெட் தெரியணும். ஆமா, அப்ப நான் வந்து ஓபனா சொல்லலாம், சேலஞ்ச் பண்ணலாம், பாருங்கடா வந்துட்டானே. பட் அகைன் இட்ஸ் சிஸ்டம். பட் இட்ஸ் ஓகே, we have good problems. ஏன்னா கியோக்கரஸ் ஒழுங்கா விளையாட்டி ஜீசஸ் ஒழுங்கா விளையாட்டி ஹேவர்ட்ஸ் வர போறான், எசே இருக்கான், மடுவேக்கி இருக்கான்.
ரோசாட் ஒழுங்கா கரெக்ட் சூப்பரா கரெக்ட். ஆடுறான். ரோசாட்லாம் வந்து நான் சீசன் முன்னுக்கு நான் சொன்னேன் அவனுக்கு வித்துருங்கடா அப்படின்னு. ம். ஆனா இப்பெல்லாம் வந்து அவனுக்கு விற்க கூடாதுன்னு இருக்கேன். So he வாய்ப்பே இல்ல, changed. வாய்ப்பே இல்ல. Yeah, so he changed that. But again, bro, first half ஆமா. வந்து செம்மையா performance bro. எனக்கு எந்த ஒரு கமெண்ட்ஸும் இல்ல. But just that ம். we need to improve that in Villa. Okay, yeah, we need to ம். improve that in Villa. But கரெக்ட். ம். second half பத்தி நீங்க சொல்லுங்க. எஸ் எஸ். ஸோ யா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்போ தான் பேசணும். இட் வாஸ் அ ரியலி குட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பை ஆர்சனல். சான்சஸ்லாம் கிரியேட் பண்ணோம், பட் Sorry, என் once ப்ராடக்ட் again, தான் வரல. this video is யா presented சொல்லுங்க. by Chelsea TS. Carry on, carry on. எஸ் Chelsea, எஸ். you have one job to do. You have one job to do and you screw it up. Stupid idiots. Carry on, bro. எஸ். ஸோ பிரைட்டன் வந்து செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஆப்வியஸாக இட் இஸ் த ஆப்வியஸ் மூவ் தான். 1-0 தான் இருந்தானுங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து தே வர் கோயிங் டு பவுன்ஸ் பேக். பட் செகண்ட் ஹாஃபில் வந்து ஆர்சனல் வந்து கொஞ்சம் பாசிவாக இருந்தானுங்க இன் கான்ட்ராஸ்ட் டு த ஃபர்ஸ்ட் ஹாஃப். 9 ஷாட்ஸ் இருந்தது, பட் ஒரே ஒரு ஷாட் தான் ஆன் டார்கெட். அந்த அந்த ஆன் டார்கெட் ஷாட் கூட எனக்கு ஞாபகம் இல்லை எவன் கூட. ஸோ அந்த மாதிரி இருந்தது அந்த செகண்ட் ஹாஃப். ஸோ பிரைட்டனோட செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப தேவர் சேலஞ்சிங், எஸ்பெஷலி மின்டே எல்லாம் வந்து அந்த ரைட் விங்ல நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணி காமிச்சிருந்தான். அண்ட் யா போத் சைட்ஸ் தேவர் டீசென்ட்லி கம்மிங், நல்லா அட்டாக் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா வித்தின் 7 minutes வழக்கம் போல கார்னர் கிக், ஓன் கோல். அந்த டெலிவரி வந்து எப்படின்னா, அந்த டெலிவரி வந்து லிட்ரலா இட் இஸ் கோயிங் இன் டு த கோல். ஸோ அது வந்து ஐ திங்க் இன்டென்ஷனலாக தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம கோல் போடலன்னா கூட மற்ற டீம் போட்டுருவோம், அந்த மாதிரி இருக்குது. ரைட் சைட்லயும் இருக்குது, லெஃப்ட் சைட்லயும் அதுதான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து வாஸ் இன்டென்ஷன். ஸோ பியூட்டிஃபுல் டெலிவரி மேன் பை ரைஸ். ஐ திங்க் அவன் வந்து ஆப்வியஸாக பிளேயர் ரேட்டிங்ஸில் பேசுவோம், பட் ரைஸோட பர்ஃபார்மன்ஸ் அஸ் ரைட் பேக் ஹி டிட் இஸ் ஜாப். என்ஜின் பாவன் டேக்கிள்லாம் வந்து தெருகி விட்டுருந்தான். பட் யா அகெயின் வெரி குட் டெலிவரி. அண்ட் ஜார்ஜினியோ ரூட்டர் ஓன் கோல் எதுவும் பண்ணிருக்க முடியாது ப்ரோ. அதான் சி எந்த கான்டாக்ட் எடுத்திருந்தாலும் லைட்ஸ் கோயிங் டுவர்ட்ஸ் கோல். சோ அங்கதான் வந்து ரொம்ப கிளியர் பண்ணாட்டியும் அது பாக்ஸ்ல ஒரு கேவஸ் ஆயிருக்கும். கண்டிப்பா ஏதோ கோல் சிச்சுவேஷன் வந்திருக்கும். கரெக்ட், ஏதோ ஒரு கேவஸ் வந்திருக்கும். ஸோ ருட்டர் வந்து ஓன் கோல். அண்ட் ஆப்வியஸ்லி செகண்ட் அவங்க வந்து ஈக்குவலைஸ் பண்ண கோல் வந்து கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்டா தான் இருந்ததுன்னு நான் சொல்வேன். நம்மளோட கான்சென்ட்ரேஷன் லேப்ஸ்ங்கிறது தான் என்னோட இது. ஏன்னா வந்துட்டு அது என்னை பொறுத்தளவு அந்த போஸ்ட்ல அடிச்சு வர்றப்பே வி ஷுட் ஹவ் கிளியர் பண்ணிருக்கணும். ஏன்னா அதை வந்து திரும்பியும் ரீபவுண்ட்ல ஒரு கம்ஃபர்டபுளா ஷூட் பண்ண. பட் அந்த ஷாட் முன்னாலே இல்ல, அவன் எடுத்த ஷாட்டே வந்து லைட்டா ஒரு டிஃப்ளெக்ஷன் எடுத்த மாதிரி தானே இருந்தது. இட் ஹிட் ஒன் ஆஃப் அவர் டிஃபெண்டர்ஸ் அண்ட் வென்ட் டு த போஸ்ட்ல. ஐ திங்க் ராயா புடிச்சிருப்பான். ஸோ அங்கதான் ஐ எம் சேயிங் எஸ், நான் ஒத்துக்கிறேன் மேபி அது கொஞ்சம் பெட்டர் டிஃபெண்டடா இருந்திருக்கலாம் அந்த ஷாட்டு. பட் அது வந்து டுக் அ ரெக்கிஷே ஆஃப் ஒன் ஆஃப் அவர் பிளேயர்ஸ் அண்ட் அந்த போஸ்ட்ல அடிச்சு அண்ட் அன்பார்ச்சுனேட்லி அவன் காலுக்கு வந்துச்சு கோமஸ்க்கு. அங்கிருந்து பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்ச்லாம் நம்ம எதுவுமே பண்ணிருக்க முடியாது. பட் ஆனா வந்து என்னன்னா வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வி மேக் திஸ் சிச்சுவேஷன் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா வந்து ஒரு 3-0 இருந்திருந்தோம்னா அது ஒரு பேனிக்னஸ் இருந்திருக்காது. 2-1 போனோம்னா நோயிங் பிரைட்டன் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் கம்மிங் பேக். இப்போ வெல்பெக்லாம் வந்து ஒரு ட்ராமா மாதிரி ஆயிடுச்சு. ஐ தாட் இட்ஸ் கான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். பட் யா இட் வாஸ் லைக் எப்படி சொல்றது, செகண்ட் ஹாஃப்ல நம்ம பேசிக்கலி ஒன்றும் பண்ணல அட்டாக்கிங் வைஸ். அந்த சாக்காக்கு நீங்க அதெல்லாம் பேசுங்க. பட் தட் வாஸ் ரியலி எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் அப்படியே கான்ட்ராஸ்டிங்கா இருந்தது. பட் கேப்ரியல் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பாக்ஸ் டிஃபெண்டிங்லாம் இட் வாஸ் குட். கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் லெவல் போன மாதிரி இருந்தது. கொஞ்சம் பேனிக்னஸ் இல்லாம இருந்தது டிஃபென்ஸ்ல. ஓகே பட் பட் எனிவேஸ் வந்து அதுலயும் ஹெசூஸை பத்தி பேசணும். ஹெசூஸ் வந்து அவன் ஸ்டில் ஏர்லி அகெயின் இன்ஜுரிக்கு அப்புறம். பட் இம்பாக்ட் இஸ் வெரி மினிமல் அப்படிதான் நான் சொல்லுவேன். ரொம்ப எல்லாம் இல்லை. ஸ்கில்ஸ்லாம் பண்றான் லெஃப்ட் சைடு, பட் இட்ஸ் நாட் இனஃப். ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஷாட் எடுத்திருந்தா கோல் போயிருக்கும். பாக்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் ஷாட் அவன் வந்து 4 வருஷம் நம்ம கிளப்ல அவன் எடுத்ததே கிடையாது. ஸோ யூ ஷுட் நாட் பி சர்ப்ரைஸ்ட். அதனால வந்துட்டு அவனும் சரி கலாய்ச்சுதான் அடிப்பேன் அந்த மாதிரிலாம் இருந்தா எப்படி? அது எப்படி நமக்கே கோல்ஸ் வரது இல்லை, அந்த டைம்லயும் நம்ம வந்து காம்ப்ளிகேட் பண்ண அப்புறம் என்ன விஷயம். பிளஸ் ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ் எஸ்ஏ கொண்டு வரல. எஸ்ஏ கொண்டு வந்தா மேபி கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கிற பிளேயரை இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தா பிரைட்டன் கொஞ்சம்
ப்ரெஷர் ஆயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மார்டினெல்லி ஷுட் ஹவ் ஸ்டார்டட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த 2-1 வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எஜே கூட வந்திருக்கலாம். பட் மார்டினெல்லி வந்தது டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒன்றும் தான். பட் இட் வாஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் ஒரு மாதிரி புவர் ஹாஃப் தான். பட் இதே மாதிரி நம்ம நான் திரும்ப கார்னர்ஸ் சொல்றேன். கூட ஒழுங்கா டிஃபெண்ட் பண்ணல ஆகாஷ். செகண்ட் ஹாஃப்ல ஒரு சிச்சுவேஷன் வந்து அந்த உயிஃபர்னு ஒருத்தர் தான் இல்ல செகண்ட் ஹாஃப்ல அவனுக்கு ஒரு ஃப்ரீ ஹெடர் இருந்தது ப்ரோ. Free header இருக்கு. அதெல்லாம் Correct வந்து தான். எப்படிடா இவனை ஃப்ரீயா விட்டுக்கிறீங்க? அவனே வந்து ஒரு 6 அடி 4 அந்த மாதிரி இருக்கிறான், அவன் பயங்கரமான பெருசா height. மரம் மாதிரி. ஸோ எனக்கு அங்கெல்லாம் தான் கொஞ்சம் கன்சர்னிங்கா இருந்தது எனக்கு. என்னடா நம்மளோட பேசிக் ஸ்டஃப் விச் வி வர் ஸ்ட்ராங் வித், நம்மளோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து அது யூட்டிலைஸ் பண்ண மாட்டேன்றோம். கரெக்ட் தான். ஸோ பை த வே கொஞ்சம் வாட்கின்ஸோட செகண்ட் கோல் அகைன்ஸ்ட் செல்சி தட் வாஸ் ஓபன் ஹெட்டர். இதே மாதிரி விட்டோம்னா கண்டிப்பா எமிரேட்ஸ்ல காலி கன்ஃபார்ம். அவன் ஆல்ரெடி டென்ஷன்ல ஆடுனுக்குறான். ஏன்னா அவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்றான் கேம்ஸ் வாட்கின்ஸ். correct. ஸோ அது வந்து அந்த கேம் பத்தி பேசுவோம். பட் அதுதான் ப்ரோ எனக்கு கொஞ்சம் கன்சர்னிங்கா இருக்கு சில சுச்சுவேஷன்ஸ்ல. அண்ட் அந்த மின்டேஜ் சான்ஸ்லாம் Too much ஐயோ space. எப்படிடா அவனை விட்டோன்னு இருந்துச்சு எனக்கு பாக்ஸுக்குள்ள. அண்ட் ராயா வேர்ல்ட் கிளாஸ் சேவ் மேன், வேற லெவல் சேவ். நான் வந்து என்னால நம்ப முடியல ப்ரோ அந்த சேவ் ரியல் டைம்ல Correct. பார்க்கும்போது. இல்ல, ரீப்ளே எல்லாம் ஓன் டு ஜஸ்டிஸ் ரியல் டைம்ல தான். ரியல் டைம். நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த சுச்சுவேஷன் எப்பயே லைவா சொல்றேன். நான் வந்து ஒரு போர்வையை போட்டுட்டு தான் போய் உட்காந்துட்டு இருந்தேன். அவன் ஷார்ட் எடுத்த உடனே நான் மூடிட்டேன். ஐயோ போச்சுடா. ஐ தாட் இட் வாஸ் 2-2. நான் ஒரு 20 செகண்ட்ஸ் கழிச்சு தான் பார்த்தேன் அது ஒரு சேவ்னு. நான் வந்து ரியலி ஸ்டண்ட் ஆக்சுவலா. அவன் அந்த ஷார்ட் எடுத்தோடனே நினைச்சேன் முடிஞ்சது அவ்வளவுதான், இந்த மேட்ச் வி ஆர் டன் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சேன். ஏன்னா அந்த சுச்சுவேஷன்ல அது வந்து எக்ஸப்ஷனல் சேவ். அது பாயிண்ட் பிளாங்க். அது வாஸ் ரியலி Absolutely. ஸ்டண்ட். அது அவன் மட்டும் சேவ் பண்ணலன்னா முடிஞ்சது நேரத்துக்கு. ஒரு பெரிய மெல்டவுனே ஆயிருக்கும் ஆர்சனல் ஃபேன் பேஸ்ல நேற்றுக்கு. ஸோ ஆர்டேட்டாவும் பயங்கரமா டென்ஷன் ஆயிருப்பான். ஏன்னா அந்த ஷாட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் பாருங்க, இந்த மிட்ஃபீல்டுக்கும் டிஃபென்ஸுக்கும் அந்த பாக்ஸ்ல வந்து அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது. அவனால வந்து இந்த ரைட் சைட்ல இருந்து உள்ள வந்து கம்ஃபர்டபுளா எடுத்து அடிக்கிற அளவுக்கு அவன் நம்ம ஸ்பேஸ் கொடுத்தான். அதுதான் அங்கதான் ரைஸ் வந்து அந்த எல்சிஎம்ல ஆடி இருந்தானா வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்க மாட்டான். அவன் right அதான் back சொல்லுவோம், இந்த ஆடுறதுக்கு மெரினோ அங்க இருக்கிறதுனால தான் இங்க மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்றோமா. பிகாஸ் ரைஸ் வந்து ரைட் பேக் போயிட்டான். Yes. ஸோ என்ன பண்றது. நம்ம வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்கும் ப்ரோ. அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று கேலஃபியூரி அண்ட் டிம்பர் இன்ஜர்ட். ஸோ ரைஸ் தான் ஆட வேண்டியதா இருந்தது. ஸோ இங்கே தான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி மெரினோ ஆடணும். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி வி ஷுட் காம்பன்சேட். அங்கே தான் ஐ திங்க் மைல்ஸ் லூஸ் கெலி கொஞ்சம் ஓவர்லோட் பண்ணியிருக்கலாமா அந்த சுச்சுவேஷன்ல தான் யோசிச்சேன். Correct. பட் என்ன பண்றது. அதுதான் அந்த இடத்துல தான் நான் சொல்றேன் மார்டினெல்லி ஆடி இருக்கணும். ஒன்ஸ் எம்எல்எஸ் ஸ்டார்ட் பண்றான்னா, ஏன்னா எம்எல்எஸ்க்கு டிஃபென்சிவ் ஃப்ரைலிட்டிஸ் இருக்கு. ஸோ நோயிங் தட் நம்ம வந்து ப்ராபப்லி வி ஷுட் ஹவ் ஸ்டார்டட். பட் ஒரே இதுல 2 சேஞ்ச் பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்டபிள். பட் டாக்டிக்கலா கொஞ்சம் பண்ணிருக்கலாம் டிஃபெண்டிங் வைஸ். பட் ரைஸ் அங்க இருந்தா கண்டிப்பா அந்த ஷாட் அலோவ் பண்ணிருக்கவே மாட்டான். போட்டு காலை கண்டிப்பா வச்சிருப்பாங்கல்ல. பட் மெரினோ பத்தி பேசலாம். மெரினோ வந்து ஐ திங்க் வந்து ஒரு ஆஃப் ஆன் கேம், ஆன் த பால்ல ஒரு ஓகேஷ் கேம், ஆஃப் த பால்ல ஷிட் கேம். இதுதான் அவனோட எனக்கு தெரிஞ்சது. பட் எனக்கு அவங்ககிட்ட எனக்கு ஒண்ணு புரியவே மாட்டேங்கிறான். ஒரு மிட்ஃபீல்டரா இருக்கானா அவன் வந்து ஒரு ட்ராக் பேக் இதெல்லாம் ரொம்ப ஸ்லோவா பண்றான். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியுது, நீ ரியல் சொசைட்டில இருந்திருக்க, ஸ்பெயின்ல இருக்க, அது ஸ்லோ ஃபுட்பால் டாக்டிக்கல் அதெல்லாம் புரியுது. பட் பொசிஷனல் பிளே தான் கான்சென்ட்ரேஷன் நினைக்கிறேன் இவங்களுக்கு. ஆமா, பட் யூ ஆர் இன் தி பிரீமியர் லீக், யூ வேர் இன் தி பிரீமியர் லீக் நியூகாஸ்ல். பட் இதெல்லாம் தெரியாம ஒரு ட்ராக் பேக் பண்றத ரொம்ப லேட் பண்றானுங்க. ஒரு இன்ஸ்டன்ஸ்ல ஆக்சுவலி யாரு இந்த ரூட்டர் நினைக்கிற பாலை வின் பண்ணிட்டு இவங்கிட்ட இருந்து பால் வின் பண்ணிட்டு அவன் போயிடுவான். இவன் வந்து ட்ராக் பேக் பண்றதுக்கு பண்ணவே மாட்டான், அங்கேயே நின்றுவான். இதுக்கு வேண்டி கைக்கோரஸ் ஓடுவான், அந்த சைடு பின்னாடி ஓடுவான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்லயும் தெரியல கரெக்டா. பட் எனக்கு அவனை பத்தி பேச விரும்பல, வின் பண்ணிட்டோம். நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் த 2 பிக் சான்சஸ் செகண்ட் ஹாஃப்ல ப்ரோ. ஒரு அண்ட் சில கவுண்டர் அட்டாக்ஸ், அந்த சான்சஸ் வரதுக்கு முன்னால சில கவுண்டர் அட்டாக்ஸும் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் ப்ரோ. எஸ்பெஷலி ஓடகார்டு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு மேனை எப்படி பீட் பண்ணான்னு தெரியல. ஒரு செகண்ட் ஏதோ ஒரு க்ளோஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு ரைட் ஃபுட் அப்படியே ரைட் சைடில் பாஸ் போடுவான். ஸோ அந்த மாதிரி கவுண்டர் அட்டாக்ஸை வந்து நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணி நிற்கிறோம் சிச்சுவேஷன்ஸில். வி ஆர் நாட் மேக்கிங் த பெஸ்ட் ஆஃப் இட். அண்ட் அந்த அது விட்டுருங்க. அண்ட் ரெண்டாவது வந்து அந்த மார்டினெல்லி சான்ஸ், ஐயோ டே எப்படா விட்டேன்னு யோசிச்சேன் நான். பட் பரவாயில்ல, ஐ நாட் கோயிங் டு பீ டூ ஹார்ஷ் ஆன் அந்த செக்ஷன் நீங்களே அடிங்க.
ப்ரோ இல்ல எனக்கு மார்டினெல்லி இந்த சீசன் ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ப்ரோ. சாம்பியன்ஸ் லீக்ல ஸோ பண்ணிருக்காங்க. யா யா சாம்பியன்ஸ் லீக்ல ஒத்துக்கிறேன். ஸோ எனக்கு பிரீமியர் லீக்ல வந்து சரி ஓகே இவன் ஒழுங்கா ஆடிட்டு இருக்கான் ட்ராசார்ட். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பேஷ் ஹிம் டூ மச். பட் ரியலி மேன் அதெல்லாம் வந்து எப்படா விட்டேன்னு யோசிச்சேன். முடிச்சிருக்கணும் அந்த இல்ல சான்ஸ், அவன் இன்னொன்னு, முடிச்சிருக்கணும். நீங்க கவுண்டர் அட்டாக்கிங் சொல்றீங்களே, அந்த இன்ஸ்டன்ஸ்ல ஹெசூஸ் இருந்தான்னு நினைக்கிறேன், இஃப் ஐ அம் நாட் ராங். அந்த Yeah. இடத்துல கைகோரஸ் இருந்திருந்தானா தட் வுட் ஹவ் சூட்டட் த கேம். ஏன்னா கைகோரஸ் இந்த கவுண்டர் அட்டாக்கிங் கேமுக்கு தான் கம்ப்ளீட்லி சூட்டபிள். சோ அந்த டைம்ல கரெக்ட், அவன் ஓட ஆரம்பிச்சிருவான். ஹேசூஸ் ஓட வந்து ஆரம்பிச்சிருவான். ஷார்ட்டா வர ஆரம்பிச்சிடுறான். ஆமா, ஓட ஆரம்பிச்சிட்டானா அந்த ரெண்டு டிஃபெண்டர் அவனே புல் பண்ணிடுவான். அப்ப உங்களுக்கு பாக்ஸ்ல ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும். பட் சார் ஹெசூஸ் ஆடுறப்போ இவன், அதாவது ஹெசூஸோட கேம் ஸ்டேட் அப்ப அவன் இல்ல, இவனோட கேம் ஸ்டேட் அப்ப இவன் இல்ல. சோ கரெக்ட் கரெக்ட். இது எப்படின்னா இது வந்து எப்படின்னா போக்கிமான் கேம் ஆடும்போது ஒரு வாட்டர் டைப் போக்கிமானோட ஆடும்போது நீங்க ஃபயர் டைப்போட போக்கிமான் வச்சு ஆடுற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு. என்னடா பண்ணி நிக்கிறீங்கன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ யா ஒரு பேலன்ஸே இல்லாமல் இருக்குது. எஸ்பெஷலி ஃபைனல் தேர்ட் தான். நாட் சேயிங் மிட்ஃபீல்ட் டிஃபென்ஸ் ஆர் ஆக்சுவலி டூயிங் தர் ஜாப் ப்ரோ. என்னன்னா இவனுங்க வந்து அவுட்புட் இல்லாததுனால ஒரு ரெண்டு சுச்சுவேஷன்ஸ் லேப்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன்ல மற்ற டீம் கோல் அடிச்சிடுறானுங்க. அதுதான் வந்து சுச்சுவேஷன் இப்போ. ஸோ யா அண்ட் த சாக்கா சான்ஸ் மேன், இங்கே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, சாக்கா வந்து ஈ ஷுட் பி மோர் கிளினிக்கல். டங்க் ஹூ இஸ் நாட் த ஃபாஸ்டஸ்ட் சென்டர் பேக், ஓகே, லூயிஸ் டங்க், அவனை பீட் பண்ணிட்டான். ஆக்சுவலா பீட் பண்ணிட்டு ஹெசிடேட் பண்ணிட்டான் ஒரு செகண்ட். ஸோ அந்த ஹெசிடேஷன்ல வந்து அவன் டேக்ல வந்து பண்ணிட்டான். டக்குன்னு ரைட் ஃபுட்ல மாத்திட்டு அடிச்சிருக்கோம். அவன் லெஃப்ட்லயே ட்ரை பண்ணாம ரைட் ஃபுட் திருப்பி இருந்தாலும் அடிச்சிருப்பான் கண்டிப்பா. அது வெர்போகனால எதுவுமே பண்ணிருக்க முடியாது. எக்ஸாக்ட்லி. That was disappointing. அது செகண்ட் ஹாஃப்ல வந்து யாரு வேணா மிஸ் பண்ணலாம், ஆனா அவன் அந்த சிச்சுவேஷன் மிஸ் பண்ணது was really disappointing. அது ஆக்சுவலா அது பரி பண்ணிருக்கணும். சாக்கா இந்த மாதிரி சான்சஸ் நிறைய விட்டுக்கிறான் ஆகாஷ் இந்த சீசன்ல. பர்ன்லில எனக்கு ஒரு சிச்சுவேஷன், பர்ன்லில 2 சான்ஸ் இருந்தது அதே கேம்ல. ஒரு 1-on-1 சான்ஸ் இருந்தது விட்டான், இன்னொரு சான்ஸ் சிமிலர் டு 1-on-1. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல where he used to be more clinical, he is not clinical anymore. அப்படியே பாட்டம் கார்னர் ஆர் டாப் லெஃப்ட் கார்னர்ல தான் போடுவான் அவன். ஸோ அங்கே தான் வந்து எனக்கு வந்து என்னடா நம்மால் ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குதுன்னு யோசிச்சுன்னுக்கிறேன் நான் அட் திஸ் மோமெண்ட் இன் டைம். இது வந்து இது வந்து ஐ வுட் சே லைக் மேனேஜர் மேலேயும் இருக்கு. ஏன்னா வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி கேம் வந்து ஒரு சாலா மாதிரி அவன் சென்ட்ரலா வர்றது கிடையாது. ஓகே, ஒரு 90% ஆஃப் தி கேம் ஹி ஸ்டேஸ் ரைட், ஹை அண்ட் ரைட் தான். அதுக்கப்புறம் வந்து தான் உள்ள வரும். அண்ட் ஷார்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எடுக்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ எடுக்கிற டைம்ல வந்து அவன் வந்து அவனோட குவாலிட்டிக்கு ஃபினிஷ் பண்ணணும். பட் எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எடுக்கிற ஷார்ட்ஸ் வந்து அவன் நிறைய எடுத்தாதான் அவனால குவாலிட்டியா ஃபினிஷ் பண்ண முடியுங்கிறது தான் ஆஸ் ஆஃப் நோ அவன் காமிக்கிறான். எனக்கு வந்து நிறைய ஷார்ட்ஸ் கூட நான் எடுக்கிறேன், அடிப்பேன், அந்த மாதிரி தான் இருக்கான். 1 ஷாட் 1 கோல் அந்த மாதிரி நான் பிளேயர் இல்லைங்கிறது அவனே தான் ஷோ கேஸ் பண்றான். நோ ஒன் இஸ் ஜட்ஜிங் ஹிம். பட் அந்த மாதிரி தான் பண்றேன். இப்போ சாலாலாம் பாத்தீங்கன்னா அவன் என்னதான் எங்க இருந்தாலும் ஒரு 1 ஷாட் 1 கோல் நிறைய சான்ஸ் இருக்கு. பட் இவன் வந்து இஸ் நாட் டூயிங் இட். பட் அது நான் வந்து அவனை பிளேம் பண்ண மாட்டேன். பிளேம் இட் ஆன் ஆர்டெட்டா. அது வந்து அவனை நிறைய டைம் வந்து அவன் பாக்ஸ்குள்ள கொண்டு வந்ததே கிடையாது. அவன் இந்த சீசன் ஆகட்டும், லாஸ்ட் த்ரீ சீசன்ஸாவே அந்த மாதிரி தான் இருக்கு. இட்ஸ் நாட் லைக் ஐம் நாட் சர்ப்ரைஸ். பட் இவனோட குவாலிட்டிக்கு யூ ஷுட் ஹவ் ஃபினிஷ்ட். தட்ஸ் புவர் ஆக்சுவலி. ஓகே ஓகே. செகண்ட் ஹாஃப்ல வேற ஏதாவது ஆட் பண்றதுக்கெல்லாம் ஹரி ப்ரோவோட தாட்ஸ் கேட்டுருவோம். செகண்ட் ஹாஃப்ல ஹரி ப்ரோ, செகண்ட் ஹாஃப் என்ன நினச்சிங்க? நம்ம வந்து பாட்டில் பண்ணுவோம்னு நினச்சிங்களா? இந்த 2-1 எஸ்பெஷலி 2-1 இருக்கும்போது அண்ட் ராயா வர ஒரு ஸ்பெக்டாகுலர் சேவ் பண்ணாரு. ஸோ உங்களோட செகண்ட் ஹாஃப் தாட்ஸ் கொடுத்துருங்க, அதுக்கப்புறமா நம்ம பிளேயர் ரேட்டிங்ஸ் போயிடும். இல்லை ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப்ல வந்து நான் ரொம்ப கடுப்பாயிட்டேன். ஏன்னா ப்ராப்ளம் இஸ் நீ வந்து ஒரு 2 கோலை போட்ட. why are you shooting? This is a very bad attitude. You cannot, நீ வந்து உன்னோட opposition வந்து அட்டாக் பண்றதுக்கு நீ விடக்கூடாது. unless they are very big, எப்படி சொல்றதா, ஒரு பெரிய opposition. ஓகே, பிரைட்டன் கம் ஆன். அண்ட் அந்த மின்டேயோட நினைச்சேன், அந்த கோல் தான் நினைச்சேன். ஆகாஷ் சொன்ன மாதிரி தான், ஐயோ போச்சுடா அப்படின்னு நினைச்சேன். பட் ஸ்டில் கடைசி வரைக்கும் வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணாங்க. பட் அதுலயும் ஜீசஸ் திருந்தவே இல்லை ப்ரோ. ஹேமந்த் ப்ரோ, ஜீசஸ் திருந்தவே இல்லை.
இல்ல ஹரி ப்ரோ, அவன் அவன் எப்படின்னா சில அந்த பில்டப் பிளேல நல்லா ஆடிட்டு இருக்கிறான் ஹரி ப்ரோ. ஆக்சுவலா ஆமா பில்டப் நல்லா இருக்கா, சில பட் சில ஃபினிஷிங் இல்லையே. பாக்ஸுக்குள்ள அவன் மிட்ஃபீல்டர் மாதிரி பேவ் பண்ணுகிறான் அவன். அதுதான் பிரச்சனை எனக்கு. அதான் பாக்ஸுக்குள்ள பிரச்சனை. அவன் ஸ்ட்ரைக்கர் மாதிரி பேவ் பண்ண மாட்டேன்றான். அங்கதான் வந்து இல்ல கடுப்பாகுது எனக்கு. அதான் சொல்றேன், இப்ப அவன் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கானா நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியாது. வி கேனாட். நான் என்ன ஆமா. சொல்றேன்னா, நீ திருந்தலன்னா நீ அதே மாதிரி இருந்தா நம்மளுக்கும் ரிசல்ட் அதே மாதிரி நடக்கும். கரெக்ட். என்ன அந்த பிரச்சனை ரொம்ப இருக்கு. அதுதான் நான் அகேன்ஸ்ட் பண்றேன். பட் அகெயின் ப்ரோ, பிரச்சனையே அதான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல நம்ம எப்பயோ மார்டினலி ஃபினிஷ் பண்ணிக்கலாம், ஜீசஸ் ஃபினிஷ் பண்ணிக்கலாம், நிறைய பேர் ஃபினிஷ் பண்ணிக்கலாம், பட் அவங்க பண்ணல. ஓகே, சோ அது உண்மையிலேயே வந்து கொஞ்சம் ஒரியிங் திங் தான். பட் ஓவராலா பிகாஸ் வி காட் 3 points and we win it, I'm happy. But still happy சொல்ல முடியாது, பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். And Villa is a very big game bro. கரெக்ட். வில்லா கேம் பத்தி பேசிடுவோம் நம்ம. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, வெரி ஹாப்பி டு see கேப்ரியல் ப்ரோ. ஆஃப் கோர்ஸ் அவன் வந்தான் தான் ஏதோ கொஞ்சம் டிஃபென்ஸ் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆன மாதிரி இருக்கு திரும்பி. பட் ஸ்டில் அவனும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா திரும்பி வந்து அவன் ஃபார்ம் ஃபைன் பண்ணணும், அவன் திரும்பி கேம் பிளே வரணும். ஸோ ஹோப்ஃபுல்லி வித் ஆஸ்டன் வில்லா he can start bro. ஓகே. ஐ கெஸ் இதுதான் எங்களோட ரிவ்யூ இந்த கேம் பத்தி. அண்ட் நாங்க வந்து எப்படின்னா, ஐ திங்க் இந்த கேம் வந்து 2-1 வுல்வ்ஸ் கேமோட கம்பேர் பண்றதுக்கும் இந்த 2-1க்கும் ஒரு நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. பிகாஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ இங்க வந்து இட் வாஸ் அ குட் ஃபர்ஸ்ட் ஹாஃப், வெரி குட் ஹாஃப். வுல்வ்ஸ் கேம் ஆஸ் அ ஹோலே வந்து மோசமா இருந்தது. பட் இந்த 2-1 வந்து வாஸ் டிஃப்ரெண்ட். ஆல்தோ சிச்சுவேஷன்ஸ் வேர் ஆர்சனல் குட் ஹவ் லாஸ்ட் த லீட் அந்த மாதிரி இருந்தது. பட் எப்படியோ ரிசல்ட் வந்துச்சு. ஸோ 3 points in the bag and let's continue this winning form தான் நான் சொல்லுவேன். பிளேயர் ரேட்டிங்ஸ் போயிடுவோம். ஹரி ப்ரோ, உங்களுக்கு கொடுக்குறேன் டேவிட் ராயா ஃபர்ஸ்ட். ப்ரோ அவனுக்கு 9 out of 10 கொடுக்கலாம் ப்ரோ. அந்த சேஃப்காகவே நான் 9 கொடுப்பேன் ப்ரோ. அவன் மட்டும் சேவ் பண்ணனும். அந்த சேவே ஒரு 0.75 xG இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஆமா பாயிண்ட்ஸ். ஆமா 0.67 அது எக்ஸாக்ட்டா. ஆமா அது அவன் மட்டும் சேவ் பண்ணனும்னா கண்டிப்பா நம்ம இன்னைக்கு வந்து வேற மாதிரி கன்வர்சேஷன் நடந்துரும். பட் சோ அதுக்காக we have to give 9 out of 10. கோலுக்கு அவனை ப்ளேம் பண்ணிருக்கவே முடியாது. ஆமா அது எல்லாமே இன்காப்பியை ப்ளேம் பண்றாங்க. பட் அகைன் ஸ்டில் அவன் வந்து டீமுக்கு செட் ஆகல. நிறைய பேர் டீம் செட் ஆகல. அவன் ப்ரீ சீசன்ல ஆடல. அப்ப எப்படி நீ வந்து எதிர்பார்க்கற? கரெக்ட். சோ நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா இன்காப்பியும் கியோகோரேஸும் வந்து அடுத்த ஜனவரிக்கு அப்புறம் வந்து புது வருஷம் தை மாசம் பிறந்தோன்னே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கறேன். பட் எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. கரெக்ட். So 9 out of 10. Yeah, fair தான். I mean it's fine. I would have given 8 but 9 is fine. டெக்லன் ரைஸ் நான் எடுத்துக்கிறேன். டெக்லன் ரைஸ் வந்து நான் எதுக்கு எடுத்துக்கிறேன்னா, அருண் ப்ரோ மாதிரி நானும் சப்ஸ்டியூட் பண்ணி வந்துக்கிறேன் ஒரு ரிவ்யூ எபிசோடுக்கு. ஸோ வந்து நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் 7 out of 10 பர்ஃபார்மன்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன்னு தோணுது. ஸோ ஐ தாட் டெக்லன் ரைஸ் வாஸ் ரியலி குட் மேன். ஐ மீன் ஒரு ரைட் பேக் ரோல் எதிர்பார்க்க முடியாது. பட் அவன் பண்ண வேண்டிய டைம்ல டேக்கிள்ஸ் போட்டான், பொசிஷனல் பிளே நல்லா இருந்தது, எல்லாம் பர்ஃபெக்டா இருந்தது. சில டைம் வந்து ரன்ஸோ கொடுத்தான், இன்வெர்டட் ரன்ஸ் கொடுத்தான். ஸோ நாட் டூ பேட். So yeah, Declan Rice was உலக்கலாம் bro. கேம் அவன் என்னன்னா புஷ் பண்றான் bro, அட்டாக் பண்றான், டிஃபெண்ட் பண்றான் bro. அவன மாதிரி எல்லாரும் விளையாண்டாங்கன்னா கேம் வேற மாதிரி இருக்கும் bro. such a world class அவன மாதிரி இல்ல அவன மாதிரி பிளேயர்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஹரி ப்ரோ. லைக் அந்த என்ஜின்லாம் வந்து கஷ்டம். ஐ மீன் யூ ஹேட் ஆப்வியஸ்லி கைஸ் லைக் என்கோலோ கான்டே who was running up and down the pitchல. சேம் என்ஜின், நாட் சேயிங் தி சேம் டைப் ஆஃப் பிளேயர், பட் அந்த என்ஜின் வால்வர்டே இருக்கிறானுங்க, ஃபியூ பிளேயர்ஸ் இருக்கிறானுங்க அந்த என்ஜினோட. ஆனா அந்த என்ஜினோட நீ என்ன பண்றது தான் முக்கியம். என்ஜின் வச்சுக்கிறது வந்து வேஸ்ட் தானே. ஸோ அதுதான். ஸோ 7 out of 10 பர்ஃபார்மன்ஸ் ஐ தாட் ஃபார் டெக்லன் ரைஸ். ஆகாஷ், சலீபா ஒரு ஆன் அண்ட் ஆஃப் தி கேம் தான். ரொம்ப அதாவது அவன் ஜோன் டாமினேட் பண்ணான். என்ன பொறுத்தல வந்து கப்ரியலோட ஆப்சன்ஸ்ல அவன் செட் பீஸ்ல he should do better. ஏன்னா அவன் வந்து ஓவர் தி கோர்ஸ் ஆஃப் தி கேம்ஸ் வந்து பெரிய இம்பாக்ட் இல்ல செட் பீசஸ்ல. பட் அது அவனோட பிரைமரி ஜாப் இல்ல ஸ்டில். சோ நான் ஒரு 6.5 கொடுப்பேன். 6.5 மேபி இல்ல ஒரு 7 கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஒரு டாக்கிங் எல்லாம் பண்ணுவான் ஆக்சுவலா வந்து.
இந்த வெல்பெக் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வெல்பெக் ஒரு ரன் கொடுப்பான், அது ஒரு நல்ல டேக்கிள் ஓகே பண்ணுவான், அது ஒரு குரூஷியல் ரன். ஸோ அது ஒன்று சொல்லுவேன். பட் மற்றபடி ஓவரால் இட் வாஸ் ஓகே-இஷ் கேம் தான். ஒரு எக்ஸப்ஷனல் கேம் சொல்ல மாட்டேன், ஒரு ஸ்டாண்டர்டான கேம் இருந்தது. நம்ம இன்னும் பெருசா எதிர்பார்க்கிறோம், ஏன்னா அவன் பெரிய பிளேயர். ஸோ ஒரு 6.5 7 or 7. ஓகே. நீங்க அருண் சாரி இது ஆகாஷ் ப்ரோ, நீங்க வந்து ஹின்காப்பியும் எடுத்துக்கோங்க அண்ட் டாக் டு மீ அபவுட் த பார்ட்னர்ஷிப். ஏன்னா இவங்க 2 பேர் தான் வந்து லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் ஆடி இருக்காங்க டுகெதர். இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் வந்து தே குட் பிளே அகைன் ஓகே சீசன்ல. ஏன்னா வி டோன்ட் நோ, யார் வேணாலும் ஆடலாம். பட் இந்த பார்ட்னர்ஷிப் பத்தியும் பேசுங்க. டு யூ திங்க் இட்ஸ் நாட் அ பேட் பார்ட்னர்ஷிப்? என் ஒப்பீனியன்ல ஐ திங்க் தே ஆர் பிளேயிங் வெல் தான். பட் என்னன்னா நம்ம கேம்ஸ் சி அவுட் பண்ண மாட்டோம்ல, அதனால தான் வந்து வி ஆர் கெட்டிங் ப்ரெஷர் இன் அவர் பாக்ஸ். ஸோ அதுதான். ஸோ ஹின்காப்பியோ பத்தி பேசுறீங்க நீங்களே. ஹின்காப்பியும் 6.5 கொடுக்கலாம். பட் பார்ட்னர்ஷிப் நான் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன். ஹின்காப்பி வந்து சலீபா மாதிரி தான் மோரலஸ் சிமிலர் டைப் ஆஃப் டிஃபெண்டர். அவன் ஒரு அக்ரெசிவ் ஸ்வீப்பர்லாம் கிடையாது. அவன் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சென்ட்ரல் டிஃபெண்டர், சென்டர் பேக் ஆடுறப்போ. அவன் ஸ்வீப்பரா இருந்தானா அவன் கப்ரியல் மாதிரி ஒரு அக்ரெசிவா இருப்பான். இஸ் நாட் லைக் அவன் வந்து அந்த ஜோன் டாமினேட்டர்லாம் கிடையாது. ஸோ வந்து அப்படி இருக்கிறப்போ 2 சென்டர் பேக் ஒரே ப்ரொஃபைல் ஆடினாங்கன்னா வந்து ஆப்வியஸ்லி ஒரு ஃபிளாஸ் இருக்கும், கண்டிப்பா இருக்கு. அது வந்து எப்படி சொல்றது, நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா வந்து மற்ற டீம் கூட கம்பேர் பண்ண வேண்டாம், ஸ்டில் வந்து சொல்றேன். இப்போ குவார்டியோலா அண்ட் ரூபன் டியாஸ் எடுத்துட்டோம்னா, ரூபன் டியாஸ் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு கப்ரியல் மாதிரி லைக் ஒரு பயங்கர ஒரு எப்படி சொல்றது ஸ்வீப்பர் மாதிரி நல்ல அக்ரெசிவான பிளேயர். குவார்டியோலா வந்து அந்த மாதிரி ஒரு பிளேயர். குவார்டியோலா அவனுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ நமக்கும் அதே தான், கப்ரியல் சலீபா அதே மாதிரி தான் அவனும். பட் நமக்கு வந்து ஒரு ஹின்காப்பி அண்ட் மொஸ்கேரா ஆடி இருந்தோம்னா ஐ திங்க் தட் வுட் ஹவ் பீன் பெட்டர். ஏன்னா மொஸ்கேரா வந்து ஒரு அக்ரெசிவ் ஸ்வீப்பர், அதாவது டிஃபெண்ட் பண்றப்போ பாக்ஸ் டிஃபெண்டிங் எல்லாமே அக்ரெசிவா இருக்கும் கப்ரியல் மாதிரி, ரைட்? ஸோ அதனால வந்து அவங்க 2 பேர் ஆடுறப்போ வந்து ஒரு பெருசா எனக்கு தெரியல. பட் இவங்க 2 பேர் வந்து ஒரே மாதிரி ப்ரொஃபைல், ஒரு ட்ரெடிஷ்னல் டிஃபெண்டர்ஸ். ஸோ அதனால நம்மளால வந்து ஒரு அக்ரெஷன் அந்த ஒரு குவாலிட்டி வந்து மிஸ் பண்றோமா, மேபி அது இருக்கலாம். ஸோ that's what I thought. எனக்கு வாங்கினப்பே தெரியும், ஐ தாட் இட்ஸ் பிட்வீன் ஹின்காப்பி அண்ட் மொஸ்கேரா. அந்த மாதிரி தான் காம்பினேஷன் இருக்கும். ஏன்னா ஹின்காப்பி அண்ட் சலீபா வந்து ஒரு மாதிரி மிஸ் மேட்ச் தான். பட் ஒன்ஸ் வந்து கப்ரியல் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அக்ரெஷன் இருந்தது டிஃபென்ஸ்ல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ஹையப்பா போகணும். நம்ம வந்து லாஸ்ட் எபிசோட்ஸ்ல பேசணும் இல்லையா, நம்ம வந்து டிஃபென்ஸ் மாற நம்மளோட பேக் லைன் வந்து டீப்பா போயிட்டே இருக்கு. பட் கப்ரியல் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கான்பிடன்ஸ் இருந்தது, ஹையப்பா போய் ப்ரெஸ் இது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான். மேபி ஹின்காப்பி குட், ஏன்னா கப்ரியல் உள்ள வரப்போ அவன் அக்ரெசிவ் டிஃபெண்டர் கிடையாது. மேபி he could be good in coming seasons, but இப்போதைக்கு வந்து இட்ஸ் கான்ட்ராஸ்டிங் சிமிலர் ப்ரொஃபைல்ஸ், அதை எதிர்பார்த்ததான். பட் ஹின்காப்பியும் சுமாரான கேம் தான், ரொம்ப சொல்லிக்கலாம் சேம் அண்ட் சலீபா. பட் என்னை பொறுத்தளவுக்கு வந்து MLS அங்க ஆனதுனால இன்னும் கொஞ்சம் அவனுக்கு ஸ்க்ரூட்டனில இருந்துட்டே இருந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வந்து பால்ஸ் நிறைய வந்துட்டே இருந்தது. ஒரே நல்ல விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டாமினேட் பண்ணோம். செகண்ட் ஹாஃப் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆடி இருந்தோம்னா கண்டிப்பா ட்ரபிள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் 6.5. ஓகே, ஆல்ரைட். ஹரி ப்ரோ, நீங்க மைல்ஸ் லூயிஸ் கெலி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திரும்பி நான் வந்து ஒரு கேட்கிறேன், மக்களே என்ன மன்னிச்சிருக்கேன். நான் வந்து ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டியில் இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி வீடியோவில் வந்து வர வேண்டிய மன்னிச்சிருக்கேன். ஓகே, ஸோ மைல்ஸ் லூயிஸ் கெலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னன்னா, டிஃபென்சிவா வந்து ரொம்ப கவர் பண்ணல, ஆனா ரொம்ப ட்ரை பண்ணான். he gave his 100%, 200 best கொடுத்தான். பட் ஐ கேன் கிளியர்லி see வந்து ஒரு சேலஞ்சிங்கான விங்கர் இருந்தா அவனால வந்து அதை ஓவர் கம் பண்ண முடியல. நான் என்ன சொல்றேன்னா, மைல்ஸ் லூயிஸ் கெலி வந்து he has to improve. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த சீசன் வந்து நம்பர் 8 வந்து ஆட்டத்தில் ஆட வைக்க போறது இல்லை. I'll be very honest to you. So if he's gonna play left back, he has to be at most the best. Of course, Calafiori கூட நீ வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. He's totally a different player. பட் இருக்கும் அவனால பண்ண முடிஞ்சு பண்ணா. பட் அகெயின் அந்த இன்டெல்லாம் வந்தபோது அவங்க பண்ணிட்டான். பச்சா தெரிஞ்சிச்சு அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து ரொம்ப லூப் ஹோல் இருக்குன்னு. பட் நோ சாய்ஸ், இஃப் Calafiori இஸ் நாட் தேர் நம்ம டிஃபெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ மைல்ஸ் லூயிஸ் கெலி
I'll give 6 out of 10. But overall, he did his best. 200% best கொடுத்தான். பட் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும், அது ஒன்று இருக்கு. யா கரெக்ட். ஆல் ரைட். யா ஃபேர் தான். ஆகாஷ் நீங்கள் வந்து மெரினோ எடுத்துக்கோங்க. ஆகாஷ் மெரினோவா? மிக்கல் மெரினோ. மிக்கல் மெரினோ வேணும்னு கொடுத்தாங்க. மிக்கல் மெரினோ வந்து அவனை பத்தி நான் வந்து அவன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய தாட் வந்து ஃபர்ஸ்ட் அவன் மிட்ஃபீல்டராங்கிறது எனக்கு வந்து தெரியணும். பிளஸ் அவன் பிரீமியர் லீக் பிராண்டட் மிட்ஃபீல்டராங்கிறது இன்னும் எனக்கு சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்கு பாஸ்ட் 14 months 15 months. பட் கிரிட்டிசிசம் அசைட் ஆவரேஜ் கேம் தான், பெருசா ஒன்றும் இல்லை. பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவன் இன்ஸ்டன்ஸ்ல வந்து அவனை யாருமே அவனை மதிக்கல மீன்ஸ் நோ ஒன் ஹாஸ் மார்க். அந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு இன்வின்சிபிளா ஆடிட்டு இருந்தான். நான் எப்பவும் ஃபீல் பண்ணுவேன், நான் எப்பவும் குரூப் சாட்ல போடுவேன், மெரினோ மிட்ஃபீல்ட் ஆடுறப்போ யூஆர் பிளேயிங் வித் 10 man. அதுல வந்து வெரி குவைட் கான்ஃபிடென்ட். நான் ஒரு சீசனா பார்த்துட்டேன். அது வந்து யார் என்ன சொன்னாலும் அதுதான். அங்க இருந்து அவன் கோல் அடிச்சாலும் நான் என் ஒப்பீனியன் அது மாறாது. அவன் வந்து டீப்பா ஆடினா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவன் டீப்பா என்னன்னா ஷாக்கா 2016 17 18 மாதிரி தான். அவன் வந்து எப்போ பால விடுவான் என்ன பண்ணுவானே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு தான் அவனோட எதான் சொன்னேன், அவனோட ஆன்டிசிபேஷன் மூவ்மெண்ட் எல்லாமே எனக்கு புரியவே இல்லை. ஒரு மிட்ஃபீல்டர், ஸ்பானிஷ் இன்டர்நேஷனல், பிளேட் ஃபார் சோசியராடோட கேம் நான் பார்த்திருக்கேன். பட் அதே மாதிரி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி என்னன்னா ஸ்பெயின்ல ரொம்ப ப்ரெஸ் பண்ண மாட்டான் இனிஷியல் ஃபேஸ். ஸோ அதனால இவனுக்கு வந்து அந்த ஒரு கேம் எப்படி ஆடுவாங்கிறது தெரியலையான்னு தெரியல. பட் அவன் ஆன் த பால் ரொம்ப டைம் எடுத்துக்கிறான் டிசைட் பண்றதுக்கு. அதனால வந்து அவன் நினைச்சுக்கிறான் வேற ஐ ஹேவ் a lot of time. அதுதான் வந்து தப்புன்னு தோணுது எனக்கு. அது ஒரே ஒரு பால் நல்லா போட்டான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நினைக்கிறேன். அந்த ஒரு சாகாக்கு வந்து அவன் நினைச்சிருந்தா லெஃப்ட் சைட்ல ஸ்விட்ச் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் டைம் எடுத்து ரைட் சைட்ல போட்டு அந்த ஒரு அட்டாக் உள்ள பண்ண போனாங்க. அதெல்லாம் ஓகே. பட் ஓவரால் கேம் வந்து ஐ டோன்ட் திங்க் எனக்கு இன்னுமே ஒரு மிட்ஃபீல்டர் கிடையாது. பேசிக்கலி வி ஹாவ் அ கவர் ஒன்லி அஸ் நார்கார்ட் தான் கவர் என்ன பொறுத்தவரை. இவன் வந்து ஒரு மிட்ஃபீல்டராகவே கன்சிடர் பண்ணக்கூடாது. நான் வந்து ஒரு 6 தான் கொடுப்பேன் மினிமம் ரேட்டிங். நான் வந்து பெருசா ஒன்றும் பண்ணல. பட் எரரும் எதுவும் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன். மேபி அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு ஐ திங்க் நான் வந்து பிளாக் பண்ணிருக்கணும். ரைஸ் இருந்திருந்தானா விட்டுருக்கவே மாட்டான், நிஜமா சொல்றேன். வந்து பக்கத்துல கூட போயிருக்க மாட்டான், ஷார்ட் எடுத்துட்டு கூட இருக்க மாட்டான். ஸோ அவன் அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியுது அந்த பொசிஷன்ல. ஸோ எனக்கு தெரியல அவன் ரோல் ஒன்ஸ் ஹவர்ஸ் இஸ் பேக். ஸோ அது தெரியல 6 தான். பட் ஐ எம் நாட் வெரி குவைட் கன்வின்ஸ்ட். சைன் பண்றப்ப எனக்கு கன்வின்சிங்கா இல்லை. பட் கேம் டு கேம் மிட்ஃபீல்ட் ஆடுறப்போ அவன் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கான். நத்திங் டு சே. நான் ஜூபிமெண்ட் எடுத்துக்கிறேன். ஐ தாட் நாட் அ கிரேட் கேம் பட் நாட் அ பேட் கேம் ஆல்சோ. ஒரு டீசென்ட் கேம் தான். அவனும் ஓடகார்டு வந்து ஐ திங்க் ஓடகார்டு ஸ்டோல் த ஷோ மிட்ஃபீல்ட்ல. ஸோ அதனால தான் ஐ திங்க் அவன் வந்து ஓவர் ஷேடோ பண்ணிட்டானான்னு என்னன்னு தெரியல. பிளஸ் 2 பேருமே டீப்பா வரானுங்களா. ஸோ இட்ஸ் யூ டோன்ட் ரியலி சீ இம்பாக்ட் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஐ தாட் ஜூபிமெண்டி பிளேட் வெல். ஹி டிட் ஹிஸ் ஜாப். ஒரு ஸ்டாண்டர்ட் 7 out of 10 பர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ நத்திங் டு ஆட் ஆன் திஸ். ஹி டிட் ஹிஸ் ஜாப் வெல். ஓடகார்டு வந்து ஹரிபுரோக்கு தான் கொடுக்கணும். ஸோ ஹரிபுரோக்கே கொடுத்துடுற ஓடகார்டு. நேத்து தான் வந்து ஜிடானுக்கும் பெட்லோருக்கும் பிறந்த பிள்ளைமா லான்ச்சா. அதாவது லாண்டா இல்லாட்டி லாட்ல ஐ மீன் ஓடகார்ட் வந்து அகெயின் நேற்று வந்து ஓப்பன் பிளே பிரைட்டன் ஓப்பனா ஆடுறாங்கனுக்காக ஃபீட்பேக். பட் ஒரு லெவலுக்கு வந்து தாண்டணும்னா he had to play for all the D block games. he had to play well. ஆனா அது பண்ணல. ஸோ நேற்று ஓவராலா வந்து I would give him 7 out of 10 bro அந்த கோல்காக. ஏன்னா இட்ஸ் a typical ஓடகார்ட் பிளே. பட் ஸ்டில் இன்னும் நான் சொல்றேன், எனக்கு என்னமோ அவன் வந்து ஒரு வீக் லிங்கா தான் தோணுது டீம்ல. பட் பட் நேற்று கேமுக்காக வந்து அந்த பிரஸிங்கா பயங்கரமா இருந்துச்சு. ஆனா திருப்பியும் சொல்றேன், சாக்காவுக்கு தான் பாஸ் பண்றது, ஜோக்கரஸ்க்கு பாஸ் பண்றது இல்ல, ஒரு டிஃபரெண்டான பாசிங் போடுறது இல்ல. அந்த கேம் இருங்க அதுல நான் சொல்லிக்கிறேன், அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பாஸ் சாக்கா தான். ஹரி ப்ரோ நான் இப்போ எந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துட்டேன்னா, சரிடா உனக்கு அதுதான் தெரிஞ்ச விஷயம், உன்னோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸே நீ கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். இந்த நியர் போஸ்ட் பினிஷா இருக்கட்டும், இந்த ரைட் ஃபுட்டட் ஐ மீன் இந்த ரைட் சைட் பாசஸா இருக்கட்டும், டு டிம்பர் ஆர் சாக்கா ஆர் பென் ஒயிட் எவனாலும் இருக்கட்டும், சரி ஓகே இதே பண்ணிக்க, அந்த லெவலுக்கு வந்துட்டேன் நான். ஆமா ஆமா அதான் சொல்றேனே. இப்ப இந்த டீம் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணோம்னா இவன் இவால்வ் பண்ணி ஆகணும். இவன் இவால்வ் பண்ணனா இவனை வேற போடணும்.
நான் வந்து இந்த ஆமா. கேம் பத்தி பேச சொல்றீங்க, பட் ஓவரால் ஐம் லுக்கிங் அட் தட் கான்டெக்ட். ஏன்னா யா 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 இந்த யா. இந்த கேம்ல தான் உருப்படியா விளாண்டுருக்கோம். ஏன்னா இப்ப விழா ம் கூட எல்லாம் வந்து உருப்படியா விளாடுவானு தெரியல. நான் அந்த ம் கன்சர்ன் ஒர்க்கா சொல்லிக்கிறேன். சோ அந்த கோல்காகவும் அந்த கொஞ்சம் கண்ட்ரோல்காகவும் 7 out of 10 கொடுக்கலாம். பட் சீரியஸ்லி ஐ ரைஸுக்கு எப்படி கன்சிஸ்டன்டா இருக்குமோ, ருபிமெண்டிக்கு எப்படி கன்சிஸ்டன்டா இருக்குமோ, ஓடகார்ட் ஆல்சோ ஹேவ் டு பி கன்சிஸ்டன்ட். சரி, எவ்வளவு ரேட்டிங் அப்போ ஓடகார்டுக்கு? 7 out of 10 கொடுக்கலாம் ப்ரோ கோல்காகவே. 7ஆ? 7 கொஞ்சம் கம்மியமா இருக்கு தெரியுது எனக்கு. இல்ல ஐ ப்ரோ, திங்க் he 7 was more போதும் ப்ரோ. than 7 out of 10. இல்ல 7 இந்த போதுமா? கேமுக்கு 7 போதும். திரும்பி நீ 8க்கு சரி மேல சரி வாங்கினா ஏஸ்ல கூட பெர்ஃபார்ம் பண்ண அவ்வளவுதான். சரி. ஓகே ஓகே. பிகாஸ் மேன் ஆஃப் த மேட்ச் அவன் தான் நினைக்கிறேன்ல ஓடகார்டு ஆமா, அவன் போட்ட கேம்ல. கோலுக்கு அவன் தான் மேட்சா இருக்கும். இல்ல ஆனா இல்ல நம்ம அபிஷியலி ஆமா. பட் ஆர்சனலோட இதுல வந்து டெக்லன் ரைஸ் தான் நினைக்கிறேன். ஓகே ஃபேன்ஸோட ஓகே ஓட் நினைக்கிறேன். okay. I thought he ஓகே played well. So okay, but okay, fine. உங்களோட ரேட்டிங் 7 out of 10, so I'll respect that. நான் வந்து ட்ராசார்ட் எடுத்துக்கிறேன். ஐ தாட் ட்ராசார்ட் வந்து நல்லா தான் ஆடினா, பட் அவனை தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபுல் அட்டாக் ரைட் சைடு போனா அவனால என்ன பண்ண முடியும்? அவன் வந்து ஒரு நல்ல கவுண்டர் அட்டாக் சுச்சுவேஷன்ல வந்து சூப்பரா போனான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. Yeah. போயிட்டு நல்லா திருப்பி மேனை பீட் பண்ணி லெஃப்ட் ஃபுட்டர் நல்லா கிராஸ் போட்டான். ரைஸ் தான் கொஞ்சம் லைட்டா சொதப்புனான் அந்த சுச்சுவேஷன்ல. ஸோ ஐ தாட் ஹி ஹேட் அ டீசென்ட் கேம், நாட் த பெஸ்ட் கேம். அண்ட் ஆகாஷ் சொன்ன மாதிரி மேபி மார்டினெல்லியை வந்து போட்டிருக்கலாம், பிகாஸ் பேஸ்ல பர்ன் பண்ணிருப்பான் அந்த ரைட் சைடு பிளேயர்ஸ்ல, Brighton players. So I'll give Trossard 7 out of 10. I don't think it was great. I don't think it was poor. So 7 out of 10. Harry Broக்கு Gyökeres கொடுத்துறேன், because Akash doesn't want Gyökeres. So I'll give it to Harry Bro. ப்ரோ, ஐ திங்க் I'll give him 5 out of 10. Unfortunately I'll give him 5 out of 10. ஏன்னா அந்த ஃபினிஷிங் பண்ணல. இல்ல அவன் அந்த மிஸ் பண்ணதுக்கே கிரியேட்டிங்கே கிடையாது அவனுக்கு. ஆமா கோல் அடிக்கிற ஆமா வரைக்கும். ஆமா. இன்னுமே சாக்கா வந்து அந்த கரெக்டா லெஃப்ட் ரைட் சைட்ல வரானா, நீ வந்து ஓரளவுக்கு வந்து அந்த பொசிஷனுக்கு வரணும் அவன் பாஸ் பண்றதுக்கு. அதுவும் நீ வரல. சோ ப்ரோ, ஐம் டெல்லிங் யூ ப்ரோ, நான் சொன்ன மாதிரி தான் அவனை ஜஸ்ட் பண்ண முடியல என்னால. ஏன்னா நம்ம டீம் வந்து இஸ் மோர் ஃபோக்கஸ் ஆன் தி ஹோல் டீம் பிளே, நாட் தி ஸ்ட்ரைக்கர் பிளே. பட் ஹி நீட்ஸ் டு கெட் தி கிரீப் ப்ரோ. ஹி நீட்ஸ் டு ஃபைண்ட் அ வே. வேற வழியே இல்லை. ஏன்னா நம்மளுக்கும் பொசிஷன்ஸ் ரொம்ப குறைவா போயிட்டு இருக்கு. அந்த நேத்து உள்ள கேம்லாம் வந்து அவனுக்கு நிறைய சான்ஸ் வந்துருச்சு. பட் அப்கோர்ஸ் எல்லாருமே போட்டு அவன் அடிக்கிறாங்க. பட் நிறைய பெனிஃபிட் இருக்கு ப்ரோ. அவன் இருக்கிறதுனால நிறைய பேர் ஃப்ரீயா இருக்காங்க. ட்ரோசாட் சாக்காலாம் நிறைய ஃப்ரீயா இருக்கான். சோ அவன் நிறைய அவன் த்ரெட்டை காமிக்கணும். அவன் த்ரெட்டை காமிக்க சாக்கா ட்ரோசாட்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க. then we can get a goals and we can win the game. So hopefully we do better, but still my rating is 5 out of 10. அதுவும் ரொம்ப தான் 4 out of 10 கொடுக்கலாம். பட் நான் 5 கொடுக்குறேன். சொல்லுங்க காசு. எனக்கு ஒரு தியரி இருக்கு இதுல. நம்ம வந்து கைகோரஸ் எப்போ வந்து சப் ஆஃப் பண்ணி ஹெசோஸ் உள்ள வரானோ அப்பையில இருந்து வி சிட் பேக். அது நான் இந்த இன்ஸ்டன்ஸ் நான் நிறைய வாட்டி பார்த்துட்டேன். அந்த ஒரு பிரஸ் பண்ணி அவங்க சென்டர் பேக்ஸ் வந்து கொஞ்சம் பேனிக் இல்லாம வந்து தேர் பாசிங் அவுட் ஃப்ரம் த பேக். அதனால நம்மளால பின் பேக் பண்ண முடியல அவங்க பிரஸ் வித் பிரஸ் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா வந்துட்டு ஹெசோஸ் வந்தோன்னே 2-3 மேட்ச் பாத்தீங்கன்னா ஆப்போசிஷன் டீம்ஸ் வந்து டாமினேட் பண்றாங்க. இது நீங்க இன்ஸ்டன்ஸ் எடுத்து பாருங்க. கைகோரஸ் இருக்கிற வரைக்கும் வி டாமினேட். See, I told you, right? Something is benefit la. There is இருக்கு அவங்க கிட்ட. பட் யூ நோ ஆஸ் அ ஸ்ட்ரைக்கர், இப்போ நான் திரும்ப சொல்றேன், நம்ம ஒரு டிஃபெண்டரா இருக்கணும், ஃபர்ஸ்ட் வேலை அவன் என்ன பண்ணணும், டிஃபெண்ட் தான் பண்ணணும். இப்போ ஒரு அட்டாக்கரா இருக்கான்னா அவன் ஒரு பால் கிடைக்கிறதுனா யூ ஷுட் ஃபினிஷ். மற்றது பிரஸ்ஸிங் இதெல்லாம் வந்து செகண்டரி. பட் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறவா ஃபினிஷ் பண்ணலன்னா இட்ஸ் ரியலி புவர். ஸோ பெனிஃபிட் ஆஃப் டவுட் இந்த ஒரு சீசன். ஐ ஹோப் ஆர்டெட்டா வந்து கண்டிப்பா நீ சொன்ன விஷயத்தை எடுத்துக்கணும். ஜீசஸ் வந்து அவன் கொஞ்சம் லேட்டா கொண்டு வந்தா பரவாயில்ல, யோகோரஸா வச்சு விளாடணும். ஏன்னா அவன் பயங்கரமா கோல் போலாட்டியும் அவன் த்ரெட்டா இருக்கான். அதுதான் நம்மளுக்கு தேவை. சோ 5 out of 10 bro. இதுக்காகவே 5 out of 10. ஓகே ஃபைன் ஃபைன். சாக்காவோட முடிச்சிருங்க ஆகாஷ். சாக்கா வந்து 6. அவன் ஃபினிஷ் பண்ணதுக்கே 5.5 கொடுக்கலாம். பட் ஸ்டில் வந்து அவன் இம்பாக்ட் பண்ணான். பட் அவன் நம்ம நிறைய பேசிட்டோம் அவனை பத்தி. டெசிஷன் மேக்கிங் பண்றான், ஃபினிஷிங் வரமாட்டேங்குது. ஐ திங்க் இட்ஸ் ஒரு பேட் ஃபேஸ் தான் நினைக்கிறேன் சாக்காக்கு ஒரு மாதிரி. பட் அவன் ஏன் வந்து நம்ம ஃபேன் பேஸ் அவனை எதுவும் பண்றது இல்லைன்னா நம்ம ஆளு யார் அதனால அவுட்புட் ஏதோ ஒன்று வருது இல்ல, எங்கேயோ ஒரு அவுட்புட் வருது. சோ அதனால தான் நம்ம ஃபேன் பேஸ் ஆர்சனல் ஃபேன்ஸ் நம்ம எப்படி பார்ப்போம், ஒரு நம்ம ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் பிளேயர்ஸா இருந்தாங்க, என்னதான் முக்கிய விளையாண்டாலும் வி வாண்ட் எதுவும் விட்டு கொடுக்க மாட்டான் இல்லையா. ஸோ அந்த ஃபேஸ்ல தான் இருக்கான். ஸோ
மேபி ஹி நீட் சம் ஹெல்ப் கான்ஃபிடன்ஸ். ஹோப்ஃபுல்லி அவங்க கிட்ட வந்து வரும் கண்டிப்பா. அந்த அளவுக்கு அவன்கிட்ட குவாலிட்டி இருக்கு. பட் ஹோப்ஃபுல்லி வில்லால இருந்து கெட் அ கோல். அவங்ககிட்ட ஒரு கோல் தான் வேணும், ஓப்பன் பிளே கோல், ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் தான், ஒரு பிரேஸ் அந்த மாதிரி கிடைச்சதுன்னா ஐ திங்க் ஃப்ரம் தேர் ஹில் கிக் ஆன். அது எப்போ வருங்கிறது தான் சஸ்பென்ஸ். பட் வில் ஹேவ் டு வெயிட். 6 தான் ஓவரால் இம்பாக்ட் இருந்தது, பட் ஃபினிஷ் பண்ணல. கரெக்ட். நான் வந்து மேனேஜர் எடுத்துக்கிறேன். ஐ தாட் த மேனேஜர் ஹேட் அ டீசென்ட் கேம். ஐம் நாட் ஷுர் வை எதுக்கு சப்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னும் ஏர்லியாக பண்ணலன்னு எனக்கு தெரியல. எதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ஆஃப் பேஸ் கூட கொண்டு வந்திருக்கலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் மடுவிகே அண்ட் எஸ்ஏ. பட் எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த பேசிஸில் தான் நான் வந்து ஐம் கோன் கிவ் த ரேட்டிங்ஸ். ஸோ ஐ திங்க் ஐ வில் கிவ் 7 out of 10 ஃபார் ஆர்டேட்டா பிகாஸ் ஹி காட் த வின். ஸோ எப்படியோ வி காட் த 3 points. அதுதான். ஆகாஷ், நீங்கள் 2 கேப்ரியல்ஸும் எடுத்துக்கோங்க. ஆகாஷ், கப்ரியல் ஜேசஸ் 71 minutesல வரானுங்க 2 பேருமே. இல்ல, கப்ரியல் ஜேசஸ் நான் சொன்ன மாதிரி வந்து அவன் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு டிராப் ஆஃப் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரசிங் எல்லாமே. ஸோ அவனுக்கு வந்து மினிமல் 5.56. பிக் கேபி வந்ததுக்கு அப்புறம் ஐ திங்க் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அவனுக்கும் 6 தான். பட் நான் வந்து ஓவரால் கேம்ல சொல்றேன்னா 6. பட் இம்பாக்ட் வைஸ் வந்து இட் வாஸ் ரியலி குட். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் எஸ்ஏ மடுவிகே வந்து ஆக்சர் அழைக்கிறது வந்து ஐ வில் ட்ரை டு எப்படி சொல்றது, கண்டிப்பா வந்து வில்லா போஸ்ட் மேட்ச் வில்லா ப்ரீ மேட்ச்ல அவங்க கேட்பாங்க. ஏன்னா வந்து ஜேம்ஸ் மெக்னிக்கலஸோட வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், டர்னர் பிளாக் தான். அவங்க கூட சொல்லியிருந்தாங்க he was really surprised that நோனி கூட கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி, that he'll ask the question next presser. So but I'm really surprised. நான் வந்து personally I will start நோனி மடுவிகே against Villa left side. ஓகே, அத பத்தி பேசுறப்ப பேசலாம். பட் நார்காட் கூட ஏன் கொண்டு வரலன்னு தெரியல, எனக்கு அதுதான் புரியல. மேபி எஸ்ஏவும் கொண்டு வரல. எஸ்ஏலாம் நீ அழகா கொண்டு வரணும். ஏன் கொண்டு வரலன்னு இல்ல, தெரியல. கேம் ஸ்டேட் ஓகே, இப்போ எஸ்ஏ டசன்ட் ட்ராக் பேக் 2-1 சிச்சுவேஷன்ல வந்து அது புரியுது. பட் நார்காட் கூட கொண்டு வரல. ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ். பட் யா, தி கேன் கமெண்ட் we won, we have to move on. ஓகே ஓகே. மார்டினெல்லி, ஹரி ப்ரோ, நீங்களே அப்போ சொல்றீங்க மார்டினெல்லி பத்தி. ஆடினா ஒரு 10 நிமிஷம் ஆடினா. இல்ல, மார்டினெல்லி வந்து பிஸ்டல் பிளஸ் கேம்ல எல்லாம் பயங்கரமா ஆண்டாப்ல. இந்த கேம்ல வந்து ஓவரால் வந்து நிறைய டிஃபென்ஸ் பண்ணாப்ல. பட் என்னன்னா அந்த ஃபினிஷிங் தான் எல்லா சைடுக்கும் பிரச்சனை. எல்லாமே ஃபினிஷிங் டச் தானே. சோ ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்ததுக்கு ஒரு 5-10 கொடுக்கலாம். பட் ஸ்டில் அகைன் அந்த ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் அதை மட்டும் அவனுக்கு ஃபோக்கஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். கரெக்ட். யா, ஐ தாட் இஸ் ஓகே. நல்ல வேலை 10 நிமிஷம் தான் ஆடின மாதிரி இருந்தது கடைசியில், எண்ட் ஆஃப் த டே. பட் யா, வி நீட் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மார்டினெல்லி. ஹோப்ஃபுல்லி ஹி கேன் சேஞ்ச் இஸ் ஃபார்ச்சூன். அதுதான் நான் சொல்வேன். அடுத்தது வந்து நம்ம ரேட்டிங் எல்லாமே முடிச்சிட்டோம் பிரைட்டன் கேமுக்கு. இப்போ வில்லா கேம் வந்து குயிக்காக ப்ரிவ்யூ பண்ணுவோம். ஆஸ்டன் வில்லா பார்த்தீங்கன்னா ப்ரோ 11 games வின்னிங் ஸ்ட்ரீக், ஹாட் ஸ்ட்ரீக்கில் இருக்கிறானுங்க. ப்ராபப்ளி தி இன்ஃபார்ம் டீம் இன் யூரோப்புக்குன்னு கூட சொல்லிக்கலாம் அட் த மோமெண்ட். அந்த லெவல் ஃபார்மில் இருக்கிறானுங்க. ரோமன் ரெயின்ஸ் மாதிரி காட் மோடில் இருக்கிறானுங்க இவனுங்க லிட்ரலாக. ஸோ அன்பிலீவபிள் மேன், சான்ஸே இல்லை. அண்ட் தே ஆர் அ கண்டெண்டர் ஃபார் த டைட்டில். ஐ திங்க் இதுக்கு மேலே வந்து இட்ஸ் நாட் கேன் தே கண்டென்ட், தே ஆர் அ கண்டெண்டர் ஃபார் த டைட்டில், அவ்வளோதான். அண்ட் தேவ் ஷோன் இட். ஆல்தோ செல்சி கேமில் பார்த்தீங்கன்னா அந்த 2 கோல் கொஞ்சம் ஃபார்ச்சுனேட்டாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் கோல் வந்து ராபர்ட் சான்சஸில் பட்டு அவன் காலில் பட்டு திருப்பி போச்சு. செகண்ட் கோல் வந்து புவர் டிஃபெண்டிங், விச் இஸ் த ஸ்டேட் ஆஃப் செல்சி. இல்லை, த 2 center backs ஆர் டெரிபிள் ஆக்சுவலி. அதனால தான் டாப் 4 முடிப்பானாங்களா இல்லைன்னு கூட வந்து யூ டோன்ட் நோ அபவுட் செல்சி. அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ although with that aside, I think Villa are really good. வேற லெவல் ஆடினுக்கிறானுங்க. ஐ திங்க் they are over performing ஆக்சுவலா இந்த சிச்சுவேஷன்ல. ஏன்னா லிண்டலாஃப் வச்சுலாம் வந்து he is able to get a good result and good run of games with manager like Unai Emery. ஓகே, அந்த லெவல் ஆடினுக்கிறான். although எஸ்ரி கான்சா நல்லா ஆடுறான், ராஜர் சூப்பர் ஃபார்ம்ல இருக்கிறான். he is playing a makeshift என்ன சொல்றது, ஒரு சென்டர் மிகின் வந்து ரைட் விங்ல ஆடினுக்கிறான் because he is left footed ன்னு சொல்லிட்டு. So he's still getting the best out of the team, Unai Emery. So that is what a good manager does. இல்லை, இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு நான் எப்படி how can I get the best out of them அந்த மாதிரி இருக்கிறான். ஸோ ஆன் பேப்பர் they don't look that great actually. ஆன் பேப்பர் இந்த ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுதான் ஆகாஷ், எனக்கு தெரியல. ஐ மீன் வில்லா பற்றி இப்போ பேசணும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் இன் யூரோப்னே சொல்லிட்டோம். ஸோ யா, நீங்கள் எப்படி ப்ரிவியூ பண்ணுறீங்க ஒரு டீம் ஆஃப் ஆஸ்டன் வில்லா
coming to the Emirates, especially who have been kryptonite for Arsenal for so many years at the Emirates actually. So in the game la நம்ம வந்து ஜெயிக்கலனா I don't think we deserve to win the title ன்னு தான் நான் சொல்லுவேன். So அதுதான் என்னோட verdict. You take it from here. பட் நீங்களே சொல்லிட்டீங்களே வில்லா ஒரு டாப் டீம் கரண்ட்லி இன் யூரோப். கரண்ட்லி அவனுங்க தான் டாப். ஆக்சுவலாக பிரீமியர் லீக்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட்ஸ் இப்போ இருக்கு. பட் என்னை பொறுத்தளவுக்கு வந்து டாப் த்ரீயோட கேப் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கோட கேப் வந்து இட்ஸ் லைக் நல்லாவே தெரியுது. லிவர்பூல் இஸ் 32, வில்லா வந்து ஒரு நல்ல கேப் இருக்கு. ஸோ டாப் த்ரீயோட குவாலிட்டி அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த லீக்கோட குவாலிட்டி வந்து இப்போ டிஃபரன்ஷியேட் ஆன மாதிரி இருக்கு. அதுல வந்து வில்லா இருக்கிறதுங்கிறது லைக் கிரெடிட் டு எம்ரி. ஏன்னா வந்து அந்த ஸ்குவாடை வச்சுட்டு பவர் டாரஸ்ல ஐ திங்க் வந்து நிறைய பேர்த்து மிஸ் பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ தேர் லைக் டூயிங் வெல் வித் தட் ரிசோர்ஸஸ். ஏன்னா அது எம்ரியோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஏன்னா ஆர்சனல்ல ஒர்க் அவுட் ஆகல, இது வந்து டியூ டு நம்பர் ஆஃப் ரீசன்ஸ். பட் வில்லால போயிட்டு அந்த ஸ்குவாடை வந்து எந்த அளவுக்கு புளிஞ்செடுக்கிறானோ அந்த அளவுக்கு புளிஞ்செடுக்கிறான். அது வந்து அது எனக்கு அந்த மாதிரி மேனேஜர்ஸ் ரொம்பவே அட்மையர். பிடிக்கும்னு சொல்ல மாட்டேன். ஐ ஹேட் எம்ரி எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆர்சனல்ஸ் டென்யூர்ல. பட் மற்றபடி வந்து ஒரு ஸ்குவாடை ஒரு பெஸ்ட் அவுட் ஆஃப் எடுக்கிறான்னா வந்து அவன் நிறைய மேனேஜர்ஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிள் மொரினியோ அந்த மாதிரி. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்றப்போ ஒரு வாட்கின்ஸ் வந்து அவனை ஃபயர் அப் பண்றதுக்கு ஒரு மாலன். ஸோ டானியல் மாலன் வந்து இஸ் நாட் அ குட் ஸ்ட்ரைக்கர் இன் மை ஒப்பீனியன். இஸ் நாட் அ எப்படி சொல்றாரு வேர்ல்டு பீட்டர்லாம் கிடையாது ரிலாக்ஸ் ஸ்டார்ட் பண்றது. பட் வாட்கின்ஸ் மாதிரி ஒரு ப்ரூவன் ஸ்ட்ரைக்கர் உட்கார வச்சு அவன் ஃபயர் அப் பண்ணி கொண்டு வந்து பிரேஸ் கொண்டு வரான் சொல்லியிருப்பான். எம்ரி வந்து இஸ் வேர்ல்ட் கிளாஸ் மேனேஜர். அவன் பயங்கரமான டாக்டிஷியன். அவன் வந்து நிறைய ஒரு இன்புட்ஸ் கொடுத்தான். செல்சி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, ஃபிளாஸ் இருக்குன்ட்டு நான் அதே மாதிரி 2 கோல் அடிச்சோம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவன் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கரை வந்து உட்கார வச்சு அவன் ஃபயர் அப் பண்ற அளவுக்கு அவன் வந்து அந்த அத்தாரிட்டி கொண்டு வந்திருக்கான் எல்லா கிளப்ல. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த கேம் வந்து வெரி ட்ரிக்கி. பட் நம்ம as a unit we should win. Okay. நம்ம வந்து இந்த லீக் ஜெயிக்கணும், சிட்டியை தூக்கணும்னா வில்லா கேம். And we are playing at home under the lights, Akash, so no excuse. We are playing at home and we have a point to prove. ஏன்னா வந்து வில்லா அவேல வந்து we were shit, but still அவங்களும் they don't deserve to win அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களும் வந்து கடைசி நிமிஷத்துல அடிச்சாங்க. that okay, that's fine. They won. Lapse of concentration அவன் ஆர்சனல் ஸ்பாட் தானே கடைசில. Yeah, அது கரெக்ட். they won it, that's fine. but we have a point to prove. நம்ம வந்து we can't let Villa to and come and dominate and win us. ஏன்னா வந்து நமக்கு வந்து சிட்டி play on Friday. நம்ம சிட்டி மேல ஒரே கலர் 2 மாங்க. ஒன்னு you have to separate from Villa. அவங்களுக்கு நமக்கு ஒரு டெரிட்டரி கொண்டு வர. ஆமா. ரெண்டாவது வந்து சிட்டி play on Friday, I think Thursday. ஸோ அதனால சண்டர்லாண்ட் விளையாடுறாங்க. சண்டர்லாண்ட் இஸ் நாட் ஈஸி பிளேஸ் as of now. ஸோ வந்து ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஒன்னு ஜெயிச்சே ஆகணும். இது வந்து டிரா பண்ணா கூட ஐ திங்க் தட்ஸ் எம்பாரசிங் ஃபார் ஆர்சனல் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைட்டில் ரேஸ். அண்ட் வில்லா கேன் எப்படி சொல்றது செஸ்ட் அவுட் பண்ணி சொல்லலாம், நாங்க வந்து ஒரு டைட்டில் கண்டெண்டர் கூட வி ப்ரூவ் அட் தேர் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் கான்ட் ஹேப்பன். வி ஹேவ் டு வின். இது வந்து வில்லா பார்க்லயே வி ஷுட் ஹவ் பெர்ஃபார்ம் வெல். பேப்பர்ல நம்ம அது பண்ணல. better we fix it this time. But ரொம்ப ட்ரிக்கியான கேம். one good thing is கேஷும் இல்ல, கமாராவும் இல்ல. So அதுதான் நானும் சொல்ல வந்தேன். அதனால I told like I would start Madueke on the right side for trickery. So but பேசலாம். பட் வெரி ட்ரிக்கி கேம். நான் வந்து பயங்கர டெஸ்டா தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு மென்டல் டெஸ்ட்னு சொல்லுவேன். டாக்டிக்கலி ஐ அம் வெரி ஷூர் ஆர்டெட்டா மென்டல் தான். ஆர்டெட்டா வந்து ஐ அம் வெரி ஷூர் he'll be fired up for this game after the Villa வந்து இந்த லாஸ்ட் கோல் போனதுக்கு அப்புறம். நோயிங் ஆர்டெட்டா நம்ம 6 இயர்ஸா பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த கேம் ஒரு பெரிய பிளாட் போட்டிருப்பான். அது வந்து மென்டலி எப்படி நம்ம பிரேக் பண்றோங்கிறது தான் ஒரு பாயிண்ட். ஏன்னா செல்சி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தே வேர் எக்ஸெப்ஷனல் என்ன பொறுத்தளவுக்கு. They should have buried the game. நம்மள மாதிரி வந்து ஒரு 2 goals 3 goals அடிச்சிருக்கணும். நம்மள மாதிரி அடிக்கல. Decision from the wingers. Same, especially the left winger. London clubs வந்து they do fuck up like this. Correct. பிரச்சனை இருக்கு. But இது வந்து நம்ம சான்ஸ் எடுத்தோம்னா வின் பண்ணலாம். இது வந்து I don't think Villa are capable of coming back from 2-0 to 2-2 அந்த மாதிரி டீம்லாம் கிடையாது. ஒரு 1-0 போயிட்டு இருந்ததுன்னா பயங்கர த்ரெட்டனிங்கான டீம் தான். அவங்களோட லாஸ்ட் 5 ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆகாஷ் எல்லாம் 1 goal மார்ஜின்ல தான் ஜெயிச்சிருக்கானுங்க ஆக்சுவலா. கரெக்ட். அதுதான். சோ அங்க தான் வந்து we should be careful actually. எப்படினா you have to bury. you have to bury them and momentum ஆகாஷ் ஒரு momentum பிரேக் பண்ணனும்.
அவங்களோடது. இஃப் தே ஹேவ் அ 10 மினிட் மொமெண்டம்னா அந்த 5 மினிட்ஸ்ல பிரேக் பண்ணிடணும் அந்த மொமெண்டம். அது எப்படி பிரேக் பண்றோம் அது வந்து நம்மளோட வேலை இல்ல, அது மேனேஜரோட வேலை. சோ அதுதான். ஹரி ப்ரோ நீங்க எப்படி ப்ரிவியூ பண்றீங்க இந்த கேம் டக்குன்னு? மனுஷருங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கேம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேம். நான் எவ்வளவு பேசினாலும் பத்தாது. ஏன்னா நம்பர் 1 ஆஸ்டன் வில்லா கேம் நடக்கும் போது வந்து அவங்க ஹோம்ல ஐ வாஸ் ஹேவிங் ஒர்க் இருந்துச்சு. நான் வந்து என்னோட லேப்டாப்ல போன்ல பாத்துட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த கடைசி நிமிஷம் கோல் போட்டோன்னே எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க. செலிப்ரேட் பண்றது அவங்க ஒரு ஈவென்ட் நடந்துட்டு இருக்கு. ஐ கேனாட் லூஸ் மை கண்ட்ரோல். நார்மலா வந்து நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆவேன். நான் அமைதியாயிட்டேன். சோ நான் ரொம்ப காம் ஆயிட்டேன். ப்ரோ திஸ் கேம் இஸ் ஹேப்பனிங் அட் 4 o'clock இன் மலேசியா ப்ரோ, ஏர்லி மார்னிங். ஐ எம் ரியலி ப்ரிப்பேர்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, we are actually நம்ம மட்டும் இல்ல, the fans have to be 100% 200% behind the team at Emirates Stadium. We have to dominate them. Fans will be behind. Fans இருப்பானுங்க, ஷூரா fans இருப்பானுங்க. நம்ம பிளேயர்ஸோட மென்டல் டெஸ்ட் ஆகாஷ் சொன்ன மாதிரி you have to be up for it. Mentally are you up for this game? அவ்வளவுதான் சிம்பிள். Mentally we have to show that we are champions worthy. அப்பனா கேப்ரியல் கலஃபியோரி டிம்பர் ஃபிட்டா இருக்கணும். ரைஸ் ஜுபிமெண்டி டாப் ஃபார்ம்ல இருக்கணும். கியோகோரஸ்லாம் வந்து சாக்காலாம் வந்து he has to be on top form. bro இந்த கேம் நம்ம ஹரி அது கூட இல்ல ஹரி. நம்ம we have to play with who we have. அவங்களே they are playing with whoever they have and 2 suspensions for 2 important players. okay நம்ம வந்து we should play with whatever squad it is. We should get the result. அவ்வளவுதான். doesn't matter how it is. result தான் முக்கியம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல. பெர்ஃபார்மன்ஸ் கூட தேவையில்லை, ரிசல்ட் தான் தேவை. நான் என்ன சொல்றேன்னா, ஆர்கிட்டா ஆஃப்கோர்ஸ் கேமுக்கு வந்து ஆகாஷ் இந்த மாதிரி பிளாட்லாம் போடுவாரு. பட் நான் என்ன சொல்றேன்னா, mentally we have to be very strong. We have to be switched on for the 97-98 minutes until the final whistle. bro இந்த கேம் நம்ம தோத்தோம்னா நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருவாங்க. ஆமா யா பட் திஸ் கேம் இல்ல இன்னொன்னு, எங்க எமி மார்டினஸ் இருக்கான், வேணுன்ட்டே ட்ரிகர் பண்ணுவான். அவன் வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய பாய்சன் அவன். ஆக்சுவலா நம்ம கூட ஆடுறப்போ அவன் கிரிப்டோனைட் மாதிரி தான் நம்மளுக்கு. ஆமாமா you know but this game is personal. this is very personal bro, this is very personal. and நம்ம வந்து இதுக்காக நான் கண்டிப்பா தனியா ஒரு வீடியோ போடுவேன். our players has to be switched on and the fans have to be switched on for 90 until the final whistle. bro Unai Emery நம்ம ரொம்ப கேவலப்படுத்திட்டான் bro. see as a manager okay, நான் அவன் தப்பு பேசல. அவனுக்கு பர்சனலா நம்ம கிட்ட வந்து ஒரு அஜெண்டா இருக்கு. ஏன்னா நம்ம அதளவுக்கு பண்ணிருக்கோம். அவனை ஒத்துக்கிறேன், ஆமாண்டா நாங்க தப்பு பண்ணிட்டோம், நாங்க வந்து உன்னை கேவலப்படுத்திட்டோம். பட் we have to wake up. Arteta has to wake up. The players have to wake up bro. This is personal. நான் தண்ணியை போட்டு பேசுறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. This is personal, really personal. நான் காலையில ஆகாஷ் கிட்ட சொன்னேன், நம்ம பீட் பண்ண முடியுமான்னு தெரியல ஆகாஷ், ரொம்ப கஷ்டமான கேம்னு. பட் we have to be together with our team. நம்ம இப்ப இந்த கேம் தோத்தா டைட்டில் போச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். see it's very early but we have to show who we are. புரியுதுங்களா? we have to show who we are. அப்ப நம்ம மேல ஒருத்தனுக்கு பயம் வரணும்னா நம்ம பயம் காமிக்கணும். we cannot play the way we played with Brighton against Aston Villa. no way bro. Chelsea no, we can play but we have to finish. அதுதான் main matter. we have to finish and we have to dominate. எத்தனை கோல் போட முடியுமோ ப்ரோ. எத்தட்டிக்கோ மெட்டிட்டு பாயனை நம்ம எப்படி வாய மூட வச்சோமோ அந்த மாதிரி வாய மூட வைக்கணும். ஐ வாண்ட் டு நோ அதான் சொல்றேன், இது நடக்கணும். we have to be very positive and be very brave on this. ரொம்ப இங்கிலீஷ் பேச தப்பா நினைச்சீங்க பட் நோ சாய்ஸ். பரவாயில்ல சரக்கு தான் பேசுது. தெரியுது. பட் என்ன சொல்றேன்னா, ஆகாஷ் சொன்ன மாதிரி டெக்னிக்கலாவும் சரி மென்டலி we have to be prepared bro. ப்ரோ நானே வந்து ப்ரிப்பேர்டா இருக்கேன் ப்ரோ. ஒரு ஃபேனா 2 நாளா வந்து நான் இப்ப என்னோட வெக்கேஷன்லாம் நான் புஷ் பண்ணிட்டேன். ஏன்னா வெக்கேஷன் போனா போன்ல பாக்கணும், எனக்கு அதெல்லாம் வேணாம். என் வீட்டுல உட்காந்து என் பெரிய ஸ்கிரீன்ல வந்து 4 மணிக்கு காலையில நான் உட்காந்து பாக்கணும்னு சொல்லிட்டு வெக்கேஷன் புஷ் பண்ணிட்டேன். நியூ இயர்லாம் நம்ம அப்புறம் கொண்டாடிக்குவோம். இந்த டியூஸ்டே கேம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு அதுக்கு ஒரு ஷெட்யூல் பிக்ஸ் பண்ணிட்டேன். why because I want to be 100%
be energetically with my team. ஓகே நான் பேசுறது கொஞ்சம் ஓவரா இருக்கும், பட் இந்த கேம் எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கரெக்ட் இல்ல நம்ம தெரியும் ஃபேன்ஸ்க்கும் தெரியும். இது கிளிப் போட்டு நீங்க பண்ணுங்க. ஆகாஷ் பேசுறது நான் போட்டு நீங்க பேசுறேன்னா கிளிப் போட்டு பண்ணலாம். இட்ஸ் a very important game. ஓகே we கூல் have to ஆல்ரைட் இல்ல சொல்லுங்க we have to break Aston Villa's nose. No choice. Yeah, A draw correct. will not be happy. We have to win. Okay, fair enough. யா இல்ல அதுதான் கரெக்ட். அடுத்தது வந்து நம்ம ப்ரிவியூ பண்ணிட்டோம், லைன் அப்ஸ் ப்ரிவியூ பண்ணிட்டோம். எனக்கு வந்து கேம் முன்னால பிரைட்டன் கேம் முன்னால டிம்பர் எதுக்கு ஆடலன்னா நிறைய பேர் லோட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தானுங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் வித் டிம்பர் அட் த மோமெண்ட். டிம்பர் அண்ட் கேலிஃபோரி பத்தி தெரியல. ஸோ ஆகாஷ், எனி நியூஸ் ஆன் தட்? அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம லைன் அப்பே ப்ரிவியூ பண்ண முடியும் அண்ட் ப்ரெடிக்ஷனும் அப்படி கொடுத்துருவோம். ஐடியாலே ஐ திங்க் டிம்பர் அவைலபிளா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். லோட் மேனேஜ்மெண்ட் தான், இன்ஜுரிலாம் இல்ல. இன்ஜுரினா கண்டிப்பா அட்லீஸ்ட் சொல்லியிருப்பான். ஓகே see he's a politician in press conference, but அது எல்லாத்துக்கும் தெரியும். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஜுரிஸ் வந்து ஐ திங்க் he's honest with டிம்பர். லோட் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். பட் அவன் அவைலபிளா இருக்கா. கேலஃபியோரி we don't have any clue. அவன் ஏதோ ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா வந்து ஃபீல் பண்ணா, ஒரு மாதிரி டிஃபரெண்டான இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். we don't know extent. so அவனை ரூல் அவுட் பண்ணலாம் என்ன பொறுத்தளவு. ஓகே, வித் டிம்பர் பீயிங் இன் மைண்ட், அவங்க டிம்பர் வர மாதிரி லைன் அப் அப்படியே சொல்லுங்க அப்போ. அண்ட் கிவன் தட் கேப்ரியல் கூட ஒரு 20 மினிட்ஸ் ஆடினா போன கேம்ல மகேலேஸ். சோ யா, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் தி லைன் அப். கேப்ரியல் யா. சோ டிம்பர் இருப்பான், அஸ்யூமிங் டிம்பர் இஸ் அவைலபிள். டிம்பர், சலீபா, கேப்ரியல் ஸ்டார்ட் அப்போ ஷூர் ஸ்டார்ட். வேற வழியே இல்ல. இது வந்து ஒரு மான பிரச்சனை. சோ ஆடிதான் ஆகணும். ஆமா, ஸ்டார்ட். ஓகே, அப்ப கேப்ரியல் ஹின்காப்பேவா? ஹின்காப்பி லெஃப்ட் பேக். ஹின்காப்பி கலஃபியோரி வச்சுக்கோமா லெஃப்ட் பேக். இல்ல அவங்க இன்ஜூர் என்ன அவைலபிள். அது வந்து ப்ரீகாஷன் தானே. ப்ரீகாஷன் சொல்லலாம். அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபிள், ஐ மீன் he was not comfortable அப்படிங்கற மாதிரி தான் சொல்லிருந்தாங்க. I think he'll start Hincapié bro. Hincapié தான் ஆரம்பிப்பான். எஸ்பெஷலி கொஞ்சம் அக்ரெசிவ்னஸ் கொஞ்சம் புஷ் பண்றதுக்கு மேபி Hincapié தான் ஆரம்பிச்சிரும் நானும் நினைக்கிறேன் ஆக்சுவலா. பெஞ்ச்ல இருந்தா கூட ஓகே தான். அதுதான் yeah. Then as usual Zubimendi Rice. ஓகே, மூணாவது பார்த்து ஓனகால் பதிலா இது என்ன ஆசைப்படுறீங்க? நான் பர்சனலி எதே ஸ்டார்ட் பண்ணுவேன். பிகாஸ் வில்லா மிட் பிளாக் சைட் எஸ்ஏ கேன் எப்படி சொல்றது, ஷார்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் கிரியேட் பண்ணுவான் அந்த மிட் பிளாக்ல. நான் எஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணுவேன் பர்சனலி. அண்ட் அந்த அட்டாக் வந்து நோனி மோட்டிவேக்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட், கைகோரஸ் அண்ட் சாக்கா. ஓகே, ஹரி ப்ரோ அக்ரி பண்றீங்களா? No, I'll go with Akash, but I hope AJ starts behalf of Odegaard. Come on. Okay. We cannot, we cannot expect a shit show. படம் ஃபுல்லா என்டர்டெய்னிங்கா இருக்கும், பிளாக் பஸ்டரா இருக்கணும் படம். ஒரு செகண்ட் கூட போர் அடிக்க கூடாது. சொல்லுங்க. ஓகே, இல்ல இங்கதான் மொமெண்ட் ஆஃப் ட்ரூத், ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் ரெண்டு பேருமே. Akash, you go first. Ayman bro, you also give us score prediction. நான் கொடுக்குற கடைசியில குத்துறேன் நான், நீங்க ரெண்டு பேர் குத்துறீங்க. Akash, you go first. நான் வந்து 1-0 லாஸ்ட். க்ளீன் ஷீட்டா? க்ளீன் ஷீட் தான் எனக்கு டவுட் ஆகுது. ஹரி ப்ரோ நீங்க சொல்லுங்க. I'll go for a 4-0 Arsenal. 4-0 எப்பா. Blame it on the Jack Daniels. You can come and bite me, but if 4-0 I need an appreciation. See, எனக்கு I want to say it's going to be either a 2-1 or a 3-1. Either one of those தான் சொல்லுவேன். I hope it is a 3-1 rather than a 2-1. எனக்கு clean sheet தெரியல bro. I don't know. Clean sheet, it depends on how we finish our chances. இப்போ 3 goals ஆச்சனா we might win in a clean sheet, but if we don't, unfortunately we will concede a goal in தான் தோணுது. Especially an informed top team. அதுதான். சொல்லுங்க. I'll tell you one word to all the fans who come for the Emirates. It is more serious than North London Derby.
ஓகே ஓகே ஹரி ப்ரோவே சொல்லிட்டாரு மோர் சீரியஸ் தென் நார்த் லண்டன் டாபி. அதோட ஐ திங்க் எங்களோட ப்ரிடிக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டோம் அண்ட் ரிவ்யூ கொடுத்துட்டோம் ஃபார் த பிரைட்டன் கேம் அண்ட் ப்ரிடிக்ஷன் ஃபார் த வில்லா கேம். அண்ட் அதோட ஆகாஷ் எனிதிங் டு ஆட் ஆர் ஐ கேன் நம்ம முடிச்சுக்கலாமா? யா நதிங் டு ஆட். வெற்றி வி வின் இட். ஏன்னா திஸ் இஸ் பர்சனல், அவ்வளவுதான். ஆமா Yes, it's திஸ் இஸ் personal. பர்சனல் டெஃபினெட்லி. It's personal. யா so yeah, Akash and Hari bro, thank you so much for joining me on the pod. And நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். Hopefully we get the 3 points against Aston Villa. நியூ இயருக்கு வந்து சந்தோஷமா டிரான்சிஷன் ஆகலாம் நம்ம. ஆமா. It's very important for us to win this game. Okay. Yes. All right boys, thank you so much. அடுத்த வாரம் Come சந்திப்போம். on, you Bye bye. Ganesh. Come on, you Ganesh. Come on you guys, let's go.